ஸ்ரீ ஜெகதம்பாய நமக. को नाम मानवः लोके देवः वा दानवः अपि वा अहङ्कारजयं कृत्वा सर्वदा सुखभाग् भवेत् तस्मात् राजन् चित्तशुद्धिः महताम् अपि दुर्लभा. ஸோ போன இதில் என்ன பார்த்தோன்னா, இந்த ஆடி பக்கமாக 2 பேர் மாறி வசிஷ்டரும் விஸ்வாமித்திரம் மாதிரி சண்டையை போட்டால், அப்புறம் பிரம்மா அங்கே வந்தார். ஏன் இப்படி சண்டை போடுறேன்னு சொல்லி கேட்டு அவளுடைய ஒருத்தருக்கு உள்ள சாபத்தை நிவர்த்தி பண்ணி அவள் திருப்பியும் வசிஷ்டராகவும் விஸ்வாமித்திரரும் ஆனார்கள். ஸோ அந்த மாதிரி ஆனத உடனே கோநாம மாணவக லோகே 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாப்போம். ஸோ கோநாம மாணவக லோகே தேவக வாதாரோ. அதாவது நாமங்கிறதுக்குலாம் அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல, ஃபில் அப் த பிளாங்க்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ நாமன்னு நார்மலாக பெயர்னு அர்த்தம் உண்டு, இந்த இடத்துல அந்த அர்த்தம்லாம் கிடையாது. கோநாமன்னு என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. மாணவக லோகே மனிதர்களோ, உலகத்தில் மனிதர்களோ இல்லை தேவர்களோ அல்லது அசுரர்களோ யாரானாலும் அகங்கார ஜெயம் கிருத்வா, அதாவது அகங்காரத்தை வென்றவர்கள் யார் இருக்கான்னு கேட்குறேன். 2 பேரும் அகங்காரத்தினால தானே ஒருத்தர் சண்டை போட்டுண்டா. அகங்கார ஜெயம் கிருத்துவான்னு இந்த அகங்காரத்தை வென்றவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்களோ அசுரர்களோ தேவர்களோ யாரும் கிடையாது. அந்த மாதிரி அதை அகங்காரத்தை வச்சுட்டானா அவளுக்கு சுகம் எங்கே கிடைக்கும்? அகங்கார ஜெயம் கிருத்வா கிருத்வா சர்வதா சுகபாக் பவேத். அப்படி அகங்காரத்தை வென்று சுகத்திற்கு பாக்கியமானவர்கள்னு சொல்லக்கூடியவா யாருமே கிடையாது. ஸோ தஸ்மாத் ராஜன், ஆகவே ஹே ராஜன், ஹே ஜனமே ஜெயா, சித்தசுத்திகி, மனசு சுத்தம் தான் முக்கியம். இப்போ எங்கே ஆரம்பிச்சிது? தீர்த்த யாத்திரையை பற்றி கேட்டார் அவர். தீர்த்த யாத்திரை பண்ணினதுனால என்ன சுகம் கிடைக்கும், என்ன புண்ணியம் கிடைக்குன்னு எல்லாம் கேட்டார். அது எல்லாத்தையும் தாண்டி சித்தசுத்தி தான் மெயின். சித்தசுத்தி தான் எல்லாத்த விட மேலானது. அது தீர்த்த யாத்திரை போனாலோ தபஸ் பண்ணாலோ தானம் பண்ணாலோ அதெல்லாம் அடைய முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வராருங்க. ஸோ மகதாமபி துர்லபா, பெரிய ஆளுகளுக்கு, இப்போ வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்றவர்களுக்கு கூட அது சித்தசுத்தி என்பது ரொம்ப கஷ்டமப்பான்னு சொல்கிறேன். देवः वा दानवः अपि वा अहङ्कारजयं कृत्वा सर्वदा सुखभाग् भवेत् तस्मात् राजन् चित्तशुद्धिः महताम् अपि दुर्लभा. यत्नेन साधनीया सा तद्विहीनं नरर्तकं तीर्थदानं तपस्सत्यं यत्किञ्चित् धर्मसाधनं. निरर्थकम्. ओके. சாங்கிறது இங்கே மேலுள்ளது பார்க்கணும். சித்தசுத்திங்கிறது, சித்தசுத்தி சா, அது எத்தனையான சாதனை முயற்சியோடு பெறணும். அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சித்தசுத்தியை அடையணும். தத்விகீனம் நிறுத்தகம், அந்த முயற்சி இல்லைன்னா அது வேஸ்ட்டு, சித்தசுத்தி வரவே வராது. நீயா முயற்சி பண்ணி உன் மனசில் நிறைய பேசி 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 மனசை கொஞ்சம் உயர்த்திக்கணும் இல்லையா? ஆத்மனா ஆத்மானம் உத்தரேத்துங்கிறார் பகவத்கீதையில். நீயே தான் உன்னை உயர்த்திக்கணும். பிறத்தியார் சொல்லி அட்வைஸ் பண்ணிடலாம் அந்த ஏற்றிக்கிறத விட நமக்குள் நாமளே பேசி மனசில் பேசி தப்பு பண்ணுறோச்சே, என்னையே மனமே இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துறேன்னு பேசி அந்த மாதிரி மேலே சித்தசுத்தியை கொண்டு வரணும். அது இந்த முயற்சி இல்லாட்டுனா அந்த இது அடையவே முடியாது, கஷ்டம், அது அர்த்தம் இல்லாதது. தீர்த்தம் தானம் தப சத்தியம் இதெல்லாமே எந்த சாதனத்தை எடுத்துக்கோ. ஏன் அது தீர்த்த யாத்திரை போகிறேன்னு சொல்கிறியோ, தானம் பண்ணுறேன்னு சொல்கிறியோ, தபஸு சத்தியம் பேசுகிறேன்னு சொல்கிறியோ, எதுவுமே எத்கிஞ்சித் எது பண்ணினாலும் அது தர்ம சாதனம். அதெல்லாம் தர்மத்தை சாதித்து கொடுக்கும் கண்டிப்பாக. இதெல்லாமே தர்ம வழிகள் தான். ஆனால் அதெல்லாம் வித்தவுட் உன்னோட சித்தசுத்தி இல்லாமல் இதெல்லாமே நிரர்த்தகம். அந்த நிரர்த்தகம் அது கூட எடுத்துக்கலாம். ஸோ அது அர்த்தம் இல்லாதது. तीर्थदानं तपः तपस्सत्यं यत्किञ्चित् धर्मसाधनम्. हरे कृष्ण. भक्ति एल्ला लाइन श्रद्धा अत्र त्रिविधा प्रोक्ता सात्विकी राजसी तथा तामसी सर्वदेहेषु देहिनां कर्मकर्मसु सात्विकी दुर्लभा लोके यथा उक्त फलदा सदा तदर्थ फलदा प्रोक्ता राजसी विधि संयुता तामसी तु अबला राजन् न तु कीर्तिकरी पुनः काम क्रोध अपि भूतानां जनानां नृपसत्तम वासनारहितं कृत्वा सच्चित्तं श्रवणादिना तीर्थादिषु वसेत् नित्यं देवी पूजन तत्परः.
ஸோ ஸ்ரத்தா அத்திர திரிவிதா புரோக்தா ஸ்ரத்த இதெல்லாம் கீதையில் லாஸ்ட் சாப்டரில் இதை தான் வருது. ஒவ்வொன்று மூணு மூணாக பிரித்து சொல்கிறார். 18வது சாப்டரில் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ஸ்ரத்தாவோ கர்மமோ கர்த்தாவோ எல்லாம் மூணுன்னு பிரித்து சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி இங்கே இவர் சொல்கிறார், வியாசர் சொல்கிறார், ஸ்ரத்தா அத்திர திரிவிதா புரோக்தா. ஒரு ஸ்ரத்தைன்னு சொல்கிறது 3 விதமாக இருக்கிறது. சாத்விகி ஸ்ரத்தா, ராஜசி ஸ்ரத்தா, தாமசி ஸ்ரத்தா. ஒவ்வொரு குணத்தோட அடிப்படையிலும் அந்த ஸ்ரத்தை 3 விதமாக பிரிக்கப்படும். சர்வதேகேஷு தேகினாம் தர்ம கர்மசு. எதில் ஒவ்வொரு காரியம் பண்ணுறோச்ச தர்ம கர்மசு, அதாவது தர்ம காரியங்கள் ஈடுபடும் போது அவன் சாத்வீக கர்மத்தில் ஈடுபடுறானா சாத்வீக கர்த்தாவா, இப்படி ஒவ்வொரு அடிப்படையிலுமே 3 பிரிக்கலாம். இங்கே அவர் ஸ்ரத்தையை மட்டும் சொல்கிறார். ஸோ சர்வதேகேஷு தேகினாம், தேகத்தை உடையவர்கள் எல்லா தர்ம காரியங்கள் ஈடுபடும் போது அவர்களுடைய ஸ்ரத்தை 3 விதமாக பிரிக்கப்படும். சாத்விகி துர்லபா லோகே. சாத்வீக ஸ்ரத்தைங்கிறது அது சித்தசுத்தியோடு பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரத்தை. அது அந்த இது லோகே துர்லபா, அது ரொம்ப கஷ்டமாப்பா. சாத்வீக ஸ்ரத்தைங்கிறது யதா உக்த ஃபலதா சதா, அது சொல்லப்பட்ட பயனை கொடுக்கக்கூடியது. அந்த ஸ்ரத்தை நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் அந்த சுத்தமான அந்த சாத்விகமான அந்த ஸ்ரத்தை. தது அர்த்தபலதா புரோக்தா ராஜசி. இதே ராஜச குணத்தோடு பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய காரியம் அது அர்த்தபலதா, அதில் பாதி பலன் கிடைக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு யாகம் பண்ணுறோம். யாகம் எல்லாம் எதுவுமே யாகம் பண்ணலாம். உலக நன்மைக்காக ஒரு யாகம் பண்ணும்போது அது சாத்வீக ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய யாகமாக ஆயிடுது. உலக நன்மைக்காக மழை வரணும், நாட்டில் மழை வரணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணினாலும் அது கண்டிப்பாக மழை கொடுக்குங்கிறேன். இதுவே எனக்கு வீட்டில் ஏதோ ஒரு காரியம் வேணாம், எனக்கு பேரம் பிறக்கணும் பேத்தி பிறக்கணும் இப்படி ஒரு ஆசையோடு தன்னுடைய லாபத்துக்காக ஒரு யாகம் பண்ணுறான், அது அதோட பாதி பலன் கொடுக்குங்கிறேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக கிடைக்குமா இருக்கும், எப்படியோ அது ஒரு பலன், ஆனால் பாதியாவது கிடைக்குங்கிறேன். ஸோ அர்த்தபலதா புரோக்தா ராஜசி. ஏன்னா அது ராஜச குணம், எனக்குன்னு பேசுகிறோம் இல்லையா, காமமா விருப்பத்தோடு பண்ணுறோம் இல்லையா, அதனால விதி சம்யுதா ராஜச விதியோடு கூடியது. அது தாமசித்து அபலா ராஜன், தாமசோடு இன்னும் தன் நாசமாக போனோம் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் யாகம் பண்ணினா அபலதான்றார், அது பலமே கொடுக்காது. அப்படி கொடுத்தா என்ன ஆகும், அவனுக்கு பலன் கொடுக்கறத விட ஒன்று நீ பண்ணுற காரியம் உனக்கே திருப்பி அடிக்கும் இல்லையா. அது ஆபிச்சார யாகம்லாம் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒழுங்காக அதெல்லாம் பண்ணலைன்னா கூட அதர்வண சாஸ்திரத்தை இதுக்கெல்லாம் கூட மந்திரங்கள் இருக்குது. ஆனால் மனசு சுத்தம் இல்லாமல் ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணினானா அதோட பலனும் கிடைக்காது. அபலா ராஜன் ந தூ கீர்த்தி கரிப்பு, அது உனக்கு கீர்த்தி உண்டாக்காது, உனக்கு புகழ தராது. இந்த மாதிரி எல்லாம் தாமச குணத்தோடு யாகம் பண்ணா. காம குரோத அபிபூதானாம் ஜனானாம், அதாவது எல்லா மக்கள் எல்லாருமே காமத்தில் ஈடுபட்டிருக்கா, விருப்பத்தில் ஈடுபட்டிருக்கா. அப்புறம் குரோதம், எல்லாரும் கோபம் வருது. இப்படிப்பட்ட அபிபூதான்னு என்னது, இதனால் அவமானப்படுத்தப்பட்ட இந்த குணங்கள்லாம் நமக்கு அவமானத்தை தேடித்தரக்கூடிய குணங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த மாதிரி ஸ்ரத்தை 3 விதமாக பிரித்து வச்சிருக்கா. இப்போ அடுத்த வரான் மெயினாக இதுக்கு தச்சித்தம் ஸ்ரவணாதினா. இப்படி சித்தம் அலையிறது, எதுக்கா மனசு எங்கெங்கோ அலையிறது, தன்னோட லாபத்தை பார்க்கறது, பிரத்யா நாசம், இப்படியெல்லாம் அலையிற சித்தத்தை ஸ்ரவணாதினா நல்லா கேட்கணும். குருக்கிட்ட போய் நல்ல விஷயங்களெல்லாம் கேட்டு 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 வாசனாரகிதம் கிருத்வா. அப்போ நல்ல விஷயங்களை கேட்க கேட்க என்னாகும், மனசில் உள்ள கெட்ட வாசனைகள் எல்லாம் போயிடும். வாசனா ரகிதான்றார், எந்த விதமான ஒரு வாசனைகளும் இல்லாமல், எந்த சங்கல்பமும் இல்லாமல். அதாவது எதுக்காக நீ யாகம் பண்ணுறேன்னு அந்த சங்கல்பத்தையே விட்டுடு. யாகம் பகவான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, யாகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு, அதுக்காக பண்ணுறேன், அவ்வளோதான். இதனால் இது கிடைக்கும்னோ அது கிடைக்கும்னோ எதுக்குமே நான் யோசிக்கலைங்கிற மாதிரி அது துரியம்னு சொல்லுவார். கீதையில் பார்த்தானா இந்த 3 குணங்களையும் தாண்டியது அதும்பா. அதாவது எந்த ஒரு சங்கல்பமும் இல்லை மனசில். உலகத்துக்கு மழை வேணுமா அந்த சங்கல்பம் கூட இல்லை, சத்துவ குணத்தையும் தாண்டி போயிடுது. ஸோ அந்த மாதிரி வாசனையெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய அது சித்தசுத்திக்கு அடையாளம். அது தீர்த்தாதிஷு வசேத்து, அந்த மாதிரி வச்சுண்டு தீர்த்தங்களில் போனோம். அப்போ தான் போனோம், அப்போ தீர்த்தாடலாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வசேத்து நித்தியம் தேவி பூஜனை தத்பரக, நீ தேவியை பூஜை பண்ணிட்டு அப்புறம் தீர்த்தாடலாம் போ, சித்தசுத்தியை முதல்ல அடைன்னு சொல்கிறேன். श्रद्धा अत्र त्रिविधा प्रोक्ता सात्विकी राजसी तथा तामसी सर्वदेहेषु देहिनां धर्म कर्मसु सात्विकी दुर्लभा लोके यथा उक्त फलदा तदा तदर्थ फलदा प्रोक्ता राजसी विधि संयुता तामसी अबला राजन न तू कीर्ति करी पुनः काम क्रोध अभिभूतानां जनानां नृपसप्तम वासनारहितं कृत्वा तद
देवी पूजन तत्परः देवी नामानि वसा गृह्णः तस्या गुणान् स्तुवन् ध्यायन् तस्याः पदाम्बोजं कलिदोषभयार्जितः வச்சசா கிருண்ணன் தஸ்யாக குணான் ஸ்துவன். தேவி நாமானி, தேவியுடைய பெயர்கள், அது லலிதா சஹஸ்ரநாமம்லாம் இருக்கே, ஆயிரம் நாமங்கள் இருக்கே. ஸோ அந்த மாதிரி உள்ள பெயர்கள் இந்த தேவி பாராயணம் எல்லாம் பண்ணிண்டு வச்சசா கிருண்கண் அப்படியே வார்த்தையால் தேவி பாடங்கள் எல்லாம் சொல்கிறது. ஸோ ஸ்துதி பண்ணுறது, தேவியை ஸ்துதி பண்ணுறது. வச்சசா கிருண்டன் அதை ஏற்றுக்கொண்டு தஸ்யாக குணான் ஸ்துவன், அவளுடைய குணங்களை எல்லாம் பேசி பேசி அவளுடைய குணங்களை பற்றி பேசிக்கொண்டு ஸ்துதி பண்ணிக்கொண்டு தியாயன். ஸோ மனசா வாச்சா காயான்னு சொல்கிறாங்க, 3 விதமாக சொல்லிடுறார். வார்த்தையினால் தேவியோட பெயர்களையே சொல்லு, அப்புறம் அவளுடைய குணங்களை எல்லாம் அப்படி ஸ்துதி பண்ணிட்டு அப்படின்னா அந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணுறோம். தேவிக்கு அர்ச்சனை பண்ணுறது அது உடம்பால் செய்யக்கூடிய காரியம். ஸோ தேவியோட அர்ச்சனையை பண்ணிட்டு தியாயன் தசியா, அது மனசால் தியானிச்சுண்டு மனசா வாச்சா காயா 3 கரணங்களாலும் தேவியை பூஜை பண்ணி கலிதோஷ பயார்த்திதக, கலிதோஷத்தில் பயமாக இருக்குது, கலியோட பீடையை தாங்க முடியலை, அந்த பயத்தில் இருக்கக்கூடியவர்கள் பதாம்போஜம் தேவியோட பாதங்களை சரணமாக பிடித்து கொள்ள வேண்டும். देवी नामानि वचसा गृह्णन् तस्याः गुणान् स्तुवन् ध्यायन् तस्याः पदाम्बोजं कलिदोषभयार्जितः एवं तु कुर्वतः तस्य न कदाचित् कलेः भयम् अनायासेन संसारान् मुच्यते पातकी जनः. ஏவம் தூக்குர்வதகா, இவ்வாறு செய்து கொண்டு. ஸோ தேவியோட அப்படியே சித்தசுத்தி வந்துடுது. சித்தசுத்தியெல்லாம் பெரிய பெரிய குருவெல்லாம் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த சித்தசுத்தியெல்லாம் ஏற்படும். குரு அனுகிரகம் இல்லாமல் இதெல்லாம் வரவே வராது. ஸோ அப்படி அதை பெற்றுக்கொண்டு தஸ்யாக ந கதாச்சித், அவனுக்கு ஒரு காலத்திலையும் கலி பயம் ஏற்படாது. கலியில் வரக்கூடிய அந்த பயங்களெல்லாம் அவனுக்கு அண்டவே அண்டாது. அனாயாசேன, ரொம்ப ஈஸியாக சம்சாரத்துலேருந்து விடுதலை அடைந்து விடுவான். எனக்கு ஏன்னா அவனுக்கு சம்சாரத்தை பார்த்து பயம் இல்லை, எல்லாம் நம்மளோட இதுக்கு சம்மந்தம், நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பார்ப்பனவன். வெளி உலகத்தை எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஆத்மா, அதனால எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, உலகமே பொய்யின்னுலாம் பார்ப்பனவன். அதனால அவன் ஈஸியாக சம்சாரத்திலிருந்து முச்சியத்தை விடுபட்டு விடுவான். பாத்தகி ஜனகனது சம்சார கலிதோஷத்திலிருந்து விழுந்த பாத்தகினது அந்த பாதகத்தில் விழுந்த மனிதர்கள் இவ்வாறு வெளியேற்றப்படுவார்கள், சம்சாரத்திலிருந்து விலகுவார்கள். एवं तु कुर्वतः तस्य न कदाचित् कलेः भयम् अनायासेन संसारान् मुच्यते पातकी जनः इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे आदिभगयुद्धवर्णन सहितं देवी माहात्म्यवर्णनं नाम त्रयोदशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ चतुर्दशोऽध्यायः. जनमेजय उवाच मैत्रावरुणिः इति दुक्तं नाम तस्य मुनेः कथं वसिष्ठस्य महाभाग ब्रह्मणः तनुजस्यः. ஸோ பிரம்மணகா தனுஜஸ்ய அப்படி பார்க்கணும். பிரம்மாவுடைய பிள்ளை தனுஜஸ்யன்னு, தனு பிரம்மாவுடைய உடம்பிலிருந்து தோன்றியவர், அதனால பிரம்மண தனுஜஸ்னா வசிஷ்டன். ஸோ வசிஷ்டசிய மகாபாகா, பேர்ட வசிஷ்டருடைய, ஹே மகாபாகான்னு கூப்பிட்றார். ஹே வியாசரே ஜனமேஜன் கேள்வி கேட்குறான். இப்போ வியாசர் பிரம்மாவோட பிள்ளை. அவர் மைத்ராவருணிகி இது உக்தம். அவருக்கு இந்த மைத்ராவருணிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறார். இது உக்தம் நாம, இவ்வாறு சொல்லப்பட்ட பெயர் தஸ்ய முனேகே கதம், அவருக்கு ஏன் அந்த பெயர் ஏற்பட்டது, மைத்ராவர்ணிங்கிற பெயர் ஏற்பட காரணம் என்ன என ஒரு வார்த்தையை போட்டார் போன ஸ்லோகத்தில். அவர் மைத்ராவர்ணின்ற உடனே அந்த கேள்வி கேட்டுவிட்டார் நம்ம ஜனமேஜயன். जनमेजय उवाच मैत्रावरुणिः इति उक्तं नाम तस्य मुनेः कथं वसिष्ठस्य महाभाग ब्रह्मणः तनुजस्य किम् असौ कर्मतः नाम
प्राप्तवान् गुणतः तथा ब्रूहि मे वदतां श्रेष्ठ कारणं तस्य नामजम्. ஸோ அவருடைய செயல்னால அவருக்கு அந்த பெயர் கிடச்சிதா? கர்மத்தக நாம, அவர் கர்மத்திலிருந்து அந்த பெயர் ஏற்பட்டதா? ஏதாவது காரியம் பண்ணி பிராப்தவான் அடைந்தாரா? அல்லது குணத்தக அவருடைய குணத்திலிருந்தே அந்த பெயர் ஏற்பட்டதா? எதனால அவருக்கு அந்த பெயர் ஏற்பட்டது? ப்ரூஹி மே, எனக்கு சொல்லுங்கோ. வததாம் சிரேஷ்ட, அதாவது சொல்பவரில் சிறந்தவரே, சொல்லில் வல்லவரே அப்படின்னு கூப்பிட்றார். வததாம் சிரேஷ்ட காரணம் தஸ்ய நாமஜம், அந்த பெயர் ஏற்படுவதற்கான காரணத்தை எனக்கு சொல்லுங்கள்னு கேட்குறார். किम् असौ कर्मतः नाम प्राप्तवान् गुणतः तदा ब्रूहि मे वदतां श्रेष्ठ कारणं तस्य नामजम्. व्यास उवाच निबोध नृपतिश्रेष्ठ वसिष्ठः ब्रह्मणः सुतः निमिषापात्तनं त्यक्त्वा पुनर्जातः महाद्युतिः. வியாசர் சொல்கிறார், நிபோத அறிந்துகொள், தெரிஞ்சுக்கோ. நிருபதி சிரேஷ்டா சிறந்த ஜனமேஜயா, ராஜாக்களை சிறந்தவரே சொல்கிறேன் கேளுங்க. ஸோ வசிஷ்டக பிரம்மணக சுதக, வசிஷ்டர் பிரம்மாவோட பிள்ளை. முதல் ஜென்மம் அவருக்கு பிரம்மாவோட பிள்ளையாக தான் முதல்ல தோன்றுறார் இந்த வசிஷ்டர். அவர் நிமி ஷாபாத்து, ஒரு சமயத்தில் நிமிங்கிற சக்கரவர்த்தி அவருக்கு சாபம் கொடுத்தார். ரெண்டு பேரும் ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டா. நீ உன்னுடைய உடல் இல்லாமல் போகட்டும்னு இவர் வசிஷ்டர் நிமியை சாபம் கொடுக்குறோச்சே, அவர் இவர் மாற்றி சாபம் கொடுத்தார், நீ உன் உடம்பு இல்லாமல் போகன்றார். அப்போ நிமி சக்கரவர்த்தியினுடைய சாபத்தினால தனும் தியக்துவா, உடம்பு போயிடுது, உடம்பு இல்லாமல் போயிட்டார் வசிஷ்டர். புனர்ஜாத்தக மகாத்யுதிக்கு, மீண்டும் பிறந்தார். அப்படி பிறக்க ரெண்டாவது ஜென்மம் இப்படி மைத்ராவர்ணியாக வரார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இவர். மகாத்யுதிக்குன்னு ஒளி பொருந்தி அந்த வசிஷ்டர். व्यास उवाच निबोध नृपतिश्रेष्ठ वसिष्ठः ब्रह्मणः सुतः निमिषापात् तनुं त्यक्त्वा पुनर्जातः महाद्युतिः. मित्रावरुणयोः यस्मात् तस्मात् तन्नाम विश्रुतं मैत्रावरुणिः इति अस्मिन् लोके सर्वत्र पार्थिव. ஸோ மித்ரன் வருணன் அப்படி ரெண்டு பேர். ஸோ மித்ரனுக்கும் வருணுக்கும் ரெண்டு பேருக்கும் யஸ்மாத் அவள்கிட்டருந்து பிறந்தார். மித்ரனும் வருணனுக்கும் அவளுடைய ரேதஸ்லேருந்து பிறந்ததுனால அவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. தஸ்மாத், ஆகவே தன்னாம விஸ்ருதம், சிறந்த கேட்கப்பட்ட புகழ் பொருந்திய அந்த பேர் மைத்ராவருணிங்கிற பேர் அவருக்கு மித்ரனும் வருணனுக்கும் பிறந்ததால் ஏற்பட்டது. ஸோ மைத்ராவருணி வருணனுக்கும் பிறந்தவங்கிற பேரில் அந்த மைத்ராவருணிங்கிற பேர் ஏற்படுது. இது அஸ்மின் லோகே சர்வத்திர பார்த்திவ, பார்த்திவன் ராஜா, பூமிக்கு ராஜாவே, இந்த மாதிரி பேரோட அவர் வந்தார். मित्रावरुणयोः यस्मात् तस्मात् तन्नाम विश्रुतं मैत्रावरुणिः इति अस्मिन् लोके सर्वत्र पार्थिव. राजा उवाच कस्मात् शब्दः धर्मात्मा राज्ञा ब्रह्मात्मजो मुनिः चित्रमेतत् मुनिं लग्नः राज्ञ शापो अतिदारुणः. ராஜ்ஞான ராஜா, அது நிமிதானே சாபம் கொடுத்தேன், நீ உடம்பில்லாமல் போகுவான்னு சொல்லி சாபம் கொடுத்த நிமி. ஸோ அந்த ராஜா நிமி கஸ்மாத், எதுக்காக வேண்டி இப்படி சாபம் கொடுத்தார் வசிஷ்டருக்கு? ஒரு ராஜா ஒரு சாபம் கொடுத்து, தர்மாத்மா, நிமி சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப தர்மத்தை உடையவர். அப்பேற்பட்ட ராஜா பிரம்மாத்மஜகா முனிகி, அப்படி அந்த நிமியோட சாபத்தினால பிரம்மாவோட பிள்ளையாகப்பட்ட அந்த வசிஷ்டர், அந்த முனிவர், சித்திரமேதத்து ராஜ்ஞகா சாபா, ராஜாவோட சாபம் பிரம்மாவோட பிள்ளைகிட்ட கூட செல்லுபடி ஆகுமான்னு கேட்குறார். அதிதாருணக, ரொம்ப கொடுமையான சாபம் ஒரு ராஜா ஒரு முனிவருக்கு மேலே கொடுக்க முடியுமா? இப்படியெல்லாம் கொடுத்துருக்காரு பிரம்மாவோட பிள்ளைக்கு. சித்திரம் ஏதத் முனிம் லக்னக, எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது எனக்கு இது கேட்குறதுக்குன்றார் ஜனமேஜயன். राजोवाच तस्मात् शब्दः धर्मात्मा राज्ञा ब्रह्मात्मजो मुनिः चित्रम् एतत् मुनिं लग्नः राज्ञः शापः अतिदारुणः. अनागसं मुनिं राजा किम् असौ शब्दवान् मुने कारणं वद धर्मज्ञ तस्य शापस्य मूलतः. ஸோ அநாகசம் முனிம், தப்பே பண்ணாத முனிவருக்கு, அகஸ்ன தப்பு, ஆகஸ்ன தப்பு, ஸோ குற்றமில்லாத அநாகசம் குற்றமில்லாத முனிவருக்கு, கிம் அசோ அந்த வசிஷ்டருக்கு ராஜா சப்தவான், ராஜா சபிச்சாரே. ஏன் சபிச்சார்? முனேன்னு கூப்பிட்றார், வியாசரே. காரணம் அதுக்கு காரணம் சொல்லுவோம் நீங்கள்.
தர்மஜா தர்மஜன்னு கூப்பிடுறது வியாசரே தர்மம் அறிந்தவரே. தஸ்ய சாபஸ்ய மூலத்தக அந்த சாபம் கொடுக்கறதுக்கு வேறான காரணம், அந்த ஆதாரமான காரணம், அந்த மூலமான காரணம் என்ன, அதை சொல்லுங்கோன்னு கேட்குறேன். अनागसं मुनिं राजा किम् असौ शब्दवान् मुनिः कारणं वद धर्मज्ञ तस्य शापस्य मूलतः. व्यासोवाच कारणं तु मया प्रोक्तं तव पूर्वं विनिश्चितं संसारो अयं त्रिभिः व्याप्तः राजन् मायागुणैः किल. வியாசர் சொல்கிறார், காரணம் தூ மயா புரோக்தம், நான் முன்னாடி உனக்கு காரணம் சொல்லியிருக்கேனேன்னு சொல்கிறாருங்க. சம்சாரோ அயம் திரிபிகி வியாப்தக, எல்லா காரணமும் எனது கர்ம வினைன்னு சொல்கிறார். முதல்ல அது முன்னாடி சொல்லிட்டேன்னு முன்னாடி என்ன சொன்னார், அவாவா கர்மத்துக்கு அடிப்படையில் திருப்பி பிறக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா. அதுதான் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனேங்கிறார். பூர்வம் நிச்சிதம், நிச்சயமான காரணம் ஒன்று சொல்லியிருக்கேன். யார் யார் பிறவெடுக்கிறாளோ அவளோட கர்மத்தோட அடிப்படையில் பிறவெடுக்கிறான்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே உனக்குன்னு சொல்கிறேன். நிச்சிதம் சொன்னேனே உனக்கு. சம்சாரோயம் திரிபிகி வியாப்தக, அதாவது 3 குணங்களால் ராஜன் மாயா குணகி, மாயையோட குணங்களான சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களாக திரிபிகி, இந்த 3 குணங்களாக இந்த சம்சாரம் ஏற்படுகிறது. வியாப்தக, அது வியாபித்திருக்கிறது. व्यासोवाच कारणं तु मया प्रोक्तं तव पूर्वं विनिश्चितं संसारो अयं त्रिभिः व्याप्तः राजन् मायागुणैः किल. धर्मं करोतु भूपालः चरन्तु तापसाः तपः सर्वेषां तु गुणैर्वित्तं न उज्ज्वलं तद् भवेत् इह. ஸோ பூபாலக என்ன பண்ணுறா, தர்மம் கரோத்து. பூபாலர்கள் ராஜாக்கள் எல்லாம் அவள் தர்மத்தில் நிலை பெற்று இருக்கணும். அவள் சத்திரிய தர்மத்தில் இருந்தானா சத்திரிய தர்மத்தை ஒழுங்காக கடைப்பிடினா அவள் செய்யணும், அவள் செய்ய வேண்டும். தாபசாக தபக சரந்து, தாபசர்கள் முனிவர்கள், தபஸ் செய்யக்கூடியவா தாபசர்கள். ஸோ அவர்கள் தபத்தில் நிலை பெற்று இருக்கணும். இதான் ரூலு. இவா ராஜா வந்து தன்னோட தர்மத்தில் இருக்கணும், முனிவர்கள்லாம் தன்னோட தபஸில் நிலை பெற்று இருக்கணும். இதெல்லாம் சர்வேஷாம் தூ குணைகி வித்தம். ஆனால் அப்படி இருக்கிறதுல கொஞ்சம் மாறுபாடு அங்கங்கே ஏற்படுறது. என்ன காரணம்னா குணைகி வித்தம், எல்லாரும் குணத்தால் அடிக்கப்படுறான். எல்லாருக்கும் இந்த முக்குணங்கள் வந்து தாக்கிப்படுறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்பப்போ வந்து எழுந்துடுறது. அதனால குணங்களால் அடிக்கப்பட்டவர்களாக, வித்தம்னா அடிபட்டு. ந உஜ்வலம் தத்பவேதிக, இவாளுடைய தபஸு இவாளுக்கு ரொம்ப உஜ்வலமாக இருக்க மாட்டேங்கிறது. அதே மாதிரி ராஜாவோட தர்மம் ரொம்ப உஜ்வலமாக ஜொலிக்க மாட்டேங்கிறது. காரணம் இந்த முக்குணங்கள் தான் சொல்கிறேன். धर्मं करोतु भूपालः चरन्तु तापसाः तपः सर्वेषां तु गुणैः वित्तं न उज्ज्वलं तद्भवेत् इह. कामक्रोध अभिभूताः भूताश्च राजानः मुनयः तथा लोभ अहङ्कार संयुक्ताः चरन्ति दुश्चरं तपः. ஸோ இந்த மக்கள் எல்லாருமே காமத்துக்கும் குரோதத்துக்கும் அடிமையாயிடுறா. அவளுடைய துர்குணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால அந்த இவர்கள் எல்லாம் அடிபட்டு ராஜாநகர், ராஜாக்களும் சரி முனிவர்களும் சரி, அவளுக்கு எல்லாருக்குமே இந்த ஆசை கோபத்தாபம் எல்லாம் இருக்குது. முனிவர்களுக்கு இருக்குது, ராஜாக்களுக்கு இருக்குது. லோப அகங்காரம் அது மட்டும் இல்லையா, உள்ளுக்குள்ளே அந்த 6 குணங்கள் இருக்கு இல்லையா, காமக்ரோதம் மதம் ஆச்சரிய லோப மோகன்ற 6 குணங்கள் இருக்கேன். ஸோ இந்த லோபத்தினாலும் அகங்காரத்தினால் நான் பண்ணுறேன் பாருங்கிற அந்த அகங்காரம் இருக்குது. சம்யுக்தாக அதோடு கூட இருக்கக்கூடியவர்கள் சரந்தி துஷ்சரம் சபக, இருந்தாலும் அவள் இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் கூட அவள் செய்ய முடியாத தபஸில் ஈடுபடுகிறார்கள். அவள் தபஸ் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. இந்த குணங்களால் அடிக்கப்பட்டவர்கள் கூட தபஸ் பண்ணத்தான் செய்கிறா. காம க்ரோத அபிபூதாश्च ராஜானக முனயः ததா லோப அஹங்கார சம்யுக்தாः சரந்தி துஷ்சரம் தபः. यजन्ति क्षत्रिया राजन् रजो गुणसमावृताः ब्राह्मणास्तु तथा राजन् न को अपि सत्त्वसंयुतः. ஸோ சத்திரியர்கள் வந்து யாகம் பண்ணுவா இல்லையா, நாட்டுக்கு நன்மை கிடைக்கணும்னா பிராமணால வச்சுட்டு அவள் யாகம் பண்ணுவா.
ஸோ சத்திரியர்கள் யாகம் பண்ணுவார்கள் ஹே ராஜன் ஜனமேஜயா ரஜோகுண சமாவிரத்தாக. ஏன்னா அவர்களுக்கு குணம் வந்து மெயினாக பார்த்தா சத்திரியர்களுக்கு ரஜோகுணம் தான் ஜாஸ்தி நிறைய இருக்கும். ஒரு ராஜ்யத்தை ஆளணும்னா அவளுக்கு கோபத்தாவெல்லாம் இருக்கணும், நாட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எவ்வளோ இருக்கு அவளுக்கு. அதனால அவர்கள் ரஜோகுணத்தோடு கூட அதனால மூடப்பட்டவர்களாக யாகம் பண்ணுவார்கள். பிராமணாக ந கோபி சத்துவ சமீதம். அதே சமயத்தில் பிராமணர்கள் சத்துவகுணத்தோடு தான் இருக்கணும். அவளோட ஆதாரமான குணம் சத்துவகுணம், சத்திரியர்கள் மாதிரி கிடையாது. ஆனால் ந கோ அப்பி சத்திய சம்யுத்தகன்ற சத்துவ சம்யுத்தகன்ற அவளுக்கு அந்த அளவு சத்திய குணம் இருக்கான்னா இல்லைன்னு. क्षत्रिया राजन् रजोगुण समावृताः ब्राह्मणाः तु तथा राजन् न कोऽपि सत्त्वसंयुतः ऋषिणा असौ निमिः शब्दः तेन शब्दः मुनिः पुनः दुःखात् दुःखतरं प्राप्तौ उभौ अपि विदेहे बलात्. ஸோ ரிஷினா ரிஷியார் வசிஷ்டர், வசிஷ்டரால் அந்த நிமிங்கிற ராஜா சபிக்கப்பட்டார். சபிக்கப்பட்டார். ஏன்னா அவர் சத்துவ குணத்தோடு இருந்தால் சபிச்சிருக்க மாட்டார். சாபம் கொடுக்கறது வந்து சத்துவ குணத்தோட குணம் இல்லை அது. ஆனால் அந்த பிராமணர் அவளுக்கு சத்துவ குணம் இல்லாததுனால நிமியை சபித்தார். சப்தக முனிகி புனக. ஸோ நிமியை ராஜாவை சபிச்சிட்டாரா. அப்போ தேன சப்தக அவரால் சபிக்கப்பட்ட அந்த ராஜா புனக துக்காத்து துக்கத்தை முனிகி புனக தேன சப்தக அந்த ராஜாவால் முனிவரும் சபிக்கப்பட்டார். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு சாபம் கொடுத்துட்டான். துக்காதிபம் இவர் வந்து ராஜா வந்து சாபம் கொடுத்தாருன்னா ஓகே, ஏன்னா அவருக்கு ரஜோகுணம். பட் பிராமணன் தானே முதல்ல சாபம் கொடுத்தாரு, வசிஷ்டர் தானே முதல்ல சாபம் கொடுத்தாரு, அவருக்கு அந்த சத்துவகுணம் குறைஞ்சிருத்துன்னுட்டார். அதனால தான் சாபம் கொடுத்தாரு. துக்காத்து துக்கதரம் பிராப்தோ ரெண்டு பேருக்கும் துக்கம், ரெண்டு பேருக்கும் உடம்பு எடுத்தேன், உடம்பு இல்லையா ரெண்டு பேருக்குமே. அதனால் ரெண்டு பேருக்கும் துக்கம் கிடச்சிது. பிராப்த உபவ் அப்பி ரெண்டு பேரும் விதேகே பலாத். இது விதி வலியது, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால ரெண்டு பேருக்குமே துக்கம் அடைந்தார்கள். ऋषिणा असौ निमिः शब्दः तेन शब्दः मुनिः पुनः दुःखात् दुःखतरं प्राप्तौ उभौ अपि विदेहे बलात्. द्रव्यशुद्धिः क्रियाशुद्धिः मनसः शुद्धिः उज्ज्वला दुर्लभा प्राणिनां भूप संसारे त्रिगुणात्मके. ஸோ திரவிய சுத்தி, அதாவது யஜ்ஞத்தில் திரவியங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் சுத்தமான வஸ்துக்களாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த திரவிய சுத்தி இருக்கணும் முதல்ல யாகத்துக்கு. அப்புறம் கிரியாசுத்தி, செய்யக்கூடிய அந்த கர்த்தாவும் நல்லா இருக்கணும், சுத்தமானவனாக இருக்கணும். கிரியாசுத்தி அது ரொம்ப முக்கியம். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மந்திரங்கள்லாம் நல்லாவே சொல்ல தெரியணும், அந்த மாதிரி இருக்கும் கிரியாசுத்தி. அப்புறம் இதெல்லாம் விட மனசகா சுத்திகி உஜ்வலம். இது எல்லாத்த விட மனசு சுத்தமாக இருக்கணும். அந்த கர்த்தாவோட மனசு சுத்தமான மனசாக இருக்கணும், அது உஜ்வலமானது, அது மேலானது. துர்லபா பிராணினாம் பூப, அதாவது திரிகுணாத்மிகே சம்சாரன்ற மூன்று குணங்கள் சூழ்ந்த இந்த உலகில், இந்த சம்சாரத்தில் பிராணினாம் இந்த பிராணிகளுடைய ஹே பூப ஹே ராஜா ஜனமேஜயா துர்லபா, அந்த மாதிரி ஒரு மனசோட சுத்திங்கிறது ரொம்ப கஷ்டம், துர்லபமே அப்படின்ற. द्रव्य शुद्धिः क्रिया शुद्धिः मनसः शुद्धिः उज्ज्वला दुर्लभा प्राणिनां भूप संसारे त्रिगुणात्मके. पराशक्ति प्रभावो अयं न उल्लङ्घ्यः केनचित् क्वचित् यस्य अनुग्रहम् इच्छेत् सा मोचयति एव तं क्षणात्. இதெல்லாம் பராசக்தி மாயை. பராசக்தி வேறலே மாயை வேறலே, மாயை தான் பராசக்தி. ஸோ அந்த மாயையோட வேலை இதெல்லாம், பராசக்தியோட வேலைப்பா, இது பிரபாவம் தான். இது ந உல்லங்கிக, அவளை மீறவே முடியாது. உல்லங்கனம் பண்ணுறதுன்னு தாண்டது. ஸோ அவளை தாண்டின்னு என்னால் சாதிக்க முடியும்னு முடியவே முடியாது. அவளை தாண்ட முடியாது. கேனச்சித்து கொச்சித்து, யாராலும் எப்போவுமே தாண்ட முடியாது. மாயைக்கு அடிமை தான் எல்லாருமே, அதாவது பராசக்தியோட அடிமை. எஸ்ய அனுகிரகம் இச்சேத்சா, அவள் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ, இச்சேத்தனை விரும்புகிறாளோ, மோச்சயதி ஏவ தம்சனாத, அடுத்த செகண்ட் அவரை விடுவிச்சிருவான். அவன் நினைச்சா போரும், அந்த கஷ்டத்தில் என்ன கஷ்டத்தில் இருந்தும் அந்த மாயாதேவி ஆகப்பட்ட அந்த பராசக்தி அவர்களை விடுவித்து விடுவாள் க்ஷணத்தில், ஒரு க்ஷணத்தில். पराशक्ति प्रभावः अयं न उल्लङ्घ्यः केनचित् क्वचित् यस्य अनुग्रहम् इच्छेत् सा मोचयति एव तं क्षणात्. महान्तः अपि न मुच्यन्ते
हरि ब्रह्म हरादयः पामरा अपि मुच्यन्ते यथा सत्यव्रतादयः மகாந்தக அப்படி பெரிய ஆளாக இருக்கலாம், வசிஷ்டர் மாதிரி அவ்வளோ பெரிய முனிவர்களாக கூட இருக்கலாம். ந முச்சந்தே ஹரி பிரம்மா ஹர ஆதேக, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் கூட தேவியோட பிரபாவம் இல்லைன்னா அவளால் விடுபடவே முடியாது. அவளும் மாயைக்கு அடிமையாக மாட்டிக்கு தான் வேணும். ந முச்சந்தே விடுபட முடியாது. அப்படி இருக்கும் பாமராபி முச்சது. ஆனால் ரொம்ப ஆர்டினரி மேன், தேவி நினச்சா தூக்கி விட்டுடுவா அவனை. ஸோ பாமரா அப்பி முச்சியந்தே, இந்த சம்சாரத்துடைய மாயையிலிருந்து பாமரனாக இருந்தால் கூட ஒரு ஆர்டினரி மேன் கூட விடுபட்டு விடுவான். யதா சத்தியவிரத ஆதேக, இதுக்கு ஒரு கதை சொல்கிறார். இப்போது சத்தியவிரதன் முதலிய சாதாரண ஒரு மனிதன் இவன் வந்து ஆக்சுவலாக ஒரு ராஜா வந்தான். ஸோ அவன் கூட விடுபட்டு விடலாம். சில சமயம் பிரம்மா விஷ்ணு சிவன் கூட விடுபட முடியாது. महान्तः अपि न मुच्यन्ते हरि ब्रह्म हरा आदयः पामरा अपि मुच्यन्ते यथा सत्यव्रता आदयः तस्याः तु हृदयं को अपि न वेति भुवनत्रये तथापि भक्तवश्या इयं भवति एव सुनिश्चितम्. அவளுடைய ஹிருதயம், அவள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா, அவளுடைய சங்கல்பம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. கோபின வேதி யாருக்குமே தெரியாதது. புவனத்திரைய 3 லோகத்திலையும். ததாபி ஆனாலும் பக்தி வஷ்யா இயம், பக்திக்கு வசப்பட்டுடுவான். பகவான் அதானே சொல்கிறார், என்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது தீங்கு பண்ணினா நான் பொறுத்துக்க மாட்டேங்கிறார். தன்னை தீங்கு பண்ணால் கூட பொறுத்துடுவார், பக்தர்களுக்கு தீங்கு பண்ணால் பொறுக்க மாட்டேங்கிறார். அதே மாதிரி இவளும் பக்திக்கு வசப்பட்டு விடுவாள். பக்தியால் அவளை நமக்கு கொண்டு வந்துடலாம், வசப்படுத்திடலாம். இயம் இவள் பவதி ஏவ சுநிஷ்டிதம், அதில் சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக அவள் பக்திக்கு வசப்பட்டு விடுவாங்கிறதுல சந்தேகம் கிடையாது. तस्याः तु हृदयं को अपि न वेत्ति भुवनत्रये तथापि भक्तवश्य इयं भवति एव सुनिश्चितम्. பக்தி வஷ்யா இயம் ஸ்ரீலிங்கம். இதுல பக்தின் இல்ல பக்தவஷ்யா, ஓகே. பக்தர்களோடு வசப்படுபவள், பக்திக்கு வசப்படுவள், பக்தர்களுக்கு வசப்படுவள், ரெண்டும் கரெக்டு. ஓகே. तस्मात् तत् भक्तिः आस्तेया दोष निर्मूलनाय च राग दम्भादियुक्ता चेत् सा भक्तिः नाशिनी भवेत्. ஆகவே பக்திகி ஆஸ்தேயானது நிற்கணும், பக்தியில் நிலை பெற்று நிற்கணுங்க, ஸ்ட்ராங்காக அதுலேயே நின்றுடுற பக்தியில். ஆகவே தஸ்மாத்னா ஆகவே தோஷ நிர்மூலனாய, நமக்கு ஏதாவது தோஷம் வராமல் இருக்கணும், அதை நிர்மூலம் பண்ணணும், அதை ஒழுங்காக முழுசும் அழிக்கணும்னா பக்தி தான் வேணும். ராக தம்ப ஆதி யுக்தாக, யார் இந்த காமம் குரோதம்ங்கிற ரஜோகுணமெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் தம்ப நான் அகங்காரத்தோடு தம்பமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த மாதிரி தன்னுடைய தோஷத்தை நீக்கிக்கணும்னா பக்தி தான் பண்ணி ஆகணும். சாபக்திகி நாஷினி பவேத். அப்போ என்னாகும், இந்த ராகத்தையும் துவேஷத்தை எல்லாரும் இந்த பக்தி ஆகப்பட்டது நசிச்சு விடும், நாசப்படுத்தி விடும். நாஷினி பவேத், நாசப்படுத்தி விடும். ஸோ அந்த அகங்காரம்லாம் போயிடும். பக்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வினயம் தானே வந்துடும். அது तस्मात् तद्भक्तिः आस्तेया दोष निर्मूलनाय च राग दम्भ आदियुक्ता चेत् सा भक्तिः नाशिनी भवेत्. इक्ष्वाकुकुलसम्भूतः निमिः नाम नराधिपः रूपवान् गुणसम्पन्नः धर्मज्ञः लोकरञ्जकः. ஸோ நிமிகி நாம நராதிபக, நிமி என்ற பெயருடைய ராஜா, நராதிபக ராஜா, இஷ்வாகு குலத்தில் பிறந்தவர். ஸோ இஷ்வாகுட 10 பிள்ளைகள் பெற்றார் இல்லையா, இஷ்வாகு அவருடைய 10 பிள்ளை தான் நிமி லாஸ்ட்டாக பிறக்கிறது. ஆக்சுவலாக நிமியிலேருந்து இந்த வம்சம் மாறிடுறது இல்லையா, சந்திர வம்சம் ஆகிடுறது நிமி. ஸோ நாம நராதிப, அந்த ராஜா ரூபவான், ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவன், குணசம்பனக, ரொம்ப குணங்கள் பொருந்தியவன், தர்மத்தோடு கூடியவன், தர்மஜக, லோகரஞ்சக, எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ராஜாங்கிற பேருக்கே ரஞ்சயதி தி ராஜாம்பா, எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவனுக்கு தான் ராஜானே பேர். ஸோ லோகரஞ்சக, உலகத்தை நன்றாக சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடியவன். इक्ष्वाकु कुलसम्भूतः निमिः नाम नराधिपः रूपवान् गुणसम्पन्नः धर्मज्ञः लोकरक्षकः. सत्यवादी दानपरः याजकः ज्ञानवान् शुचिः
द्वादशः तनयः धीमान् प्रजापालन तत्परः. ஸோ சத்தியவாதி உண்மையே பேசுவான் நிமி சக்கரவர்த்தி. தானபரக நிறைய தானம் பண்ணுவான். யாஜகன யஜனம் பண்ணுவான், யாகம் பண்ணுவானவன். ஞானவான் அறிவுடையவன். சுச்சிகி சுத்தமானவன். துவாதசக தனயக ஸோ 12வது பிள்ளை. இஷ்வாக்குக்கு 10ன்னு மருதம் நம்ம பாகத்தில் பார்க்குறோம், 10ன்னு பார்த்த மாதிரி தான் ஞாபகம். இங்கே 12ன்ற 12வது பிள்ளையா நிமி சக்கரவர்த்தி இஷ்வாக்குடைய 12வது பிள்ளை. தீமான் நல்ல புத்திசாலி. பிரஜாபாலன தத்பரக பிரஜைகளை நன்றாக பாதுகாக்கக்கூடியதில் ஈடுபடக்கூடியவர். பிரஜாபாலன தத்பரக அதே ஈடுபாடு உடையவர். சத்யவாதி தானபரக யாஜகः ஞானவான் சுஷிகி द्वादशः तनयः धीमान् प्रजापालन तत्परः. पूरं निवेशयामास गौतम आश्रमसन्निधौ जयन्तपुरसंख्यं तु ब्राह्मणानां हिताय सः. ஸோ புறம் நிவேஷயாமாச கௌதம ஆசிரம சந்நிதவ். ஸோ கௌதமருடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி, ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஜனயந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. ஸோ ஜனயந்தபுர சக்கியம்னா பெயரிடப்பட்ட அப்படிப்பட்ட அந்த புறம், அந்த ஊரில் பிராமணானாம் ஹிதாயசக. ஸோ பிராமணர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஆசையோடு எங்கே ஆசிரமங்கள் இருக்கோ அது பக்கத்துலேயே உள்ள ஊரில் அவர் குடிபுகுந்தாருங்கிறார். ஸோ அவர் எப்போவுமே பிராமணர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உடையவர். அதனால தான் அந்த கௌதம ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயந்தபுரத்தில் போய் வசித்தார். गौतम आश्रम सन्निधौ जयन्तपुरसंज्ञं तु ब्राह्मणानां हिताय सः. बुद्धिः तस्य समुत्पन्ना यजेयम् इति राजसी यज्ञेन बहुकालेन दक्षिणा संयुतेन च. ஸோ ராஜசி புத்திஹி தஸ்யா, ஏன்னா ராஜாவுக்கு ரஜோகுணம் இருக்கும். ஸோ ராஜசி புத்தியுடைய அந்த ராஜா அவருக்கு ஏற்பட்டது என்ன ஏற்படுது? யஜேயம், நான் யாகம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சார். நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவருடைய மனசில் தோணிது. யக்ஞேன பகு யக்ஞேன பகுகாலேன தட்சிணா, இது கரெக்டு. ஸோ பகுகாலேன யக்ஞேன நிறைய நாள் ஓடணும் அந்த யாகம், நல்ல யாகமாக பண்ணணும். தட்சிணா சமயத்தை நிறைய தட்சிணை கொடுக்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும்னு அவருடைய மனசில் அந்த புத்தி, ராஜசி புத்தினால அவருக்கு தோன்றியது. इक्ष्वाकुं पितरं पृष्ट्वा यज्ञकार्याय पार्थिवः कारयामास संवारं यथा उद्दिष्टं महात्मभिः. ஸோ இஷ்வாக்கும் பித்தரம் பிருஷ்டுவா. ஸோ அப்பாவை கேட்டேன் பண்ணலாமா யஜ்ஞகாரியம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்குறார். அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி பார்த்திவக அந்த ராஜா நிமி சம்பாரம் காரையாமாசா எல்லாம் சாமான்லாம் சங்கடிக்கிறார். எல்லா சாமானையும் எல்லாம் கூட்டி வச்சாச்சு. யதா உத்திஷ்டம் மகாத்மபிகி, பெரியவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ, யாகத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காளோ அந்த உத்தேசப்படி எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற எல்லா சாமான்லாம் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. भृगुम् अंगिरसं चैव वामदेवं च गौतमं वसिष्ठं च पुलस्त्यं च ऋषिकं पुलहं क्रतुम्. ஸோ பிருகு, அங்கிரசு, அப்புறம் வாமதேவர், கௌதமர், வசிஷ்டர், புலஸ்தியர், ரிச்சிகர், புலகர், கிரது எல்லா முனிவர்களும் வரா. யாகம்னு பெரிய யாகம் இல்லையா, ராஜா பண்ணுற யாகம், எல்லா முனிவர்களும் அங்கே வரா. वामदेवं च गौतमं वसिष्ठं च पुलस्त्यं च ऋषिकं पुलहं क्रतुम्. मुनीन् आमन्त्रयामास सर्वज्ञान् वेदपारगान् यज्ञविद्या प्रवीणांश्च तापसान् वेदविद्वान्. ஸோ இந்த முனிவர்கள் எல்லாம் ஆமந்திரயாமாசன இன்விடேஷன், அவளெல்லாம் இன்வைட் பண்ணுறார் யாகத்துக்கு. சர்வான் வேதபாரகான், எல்லாரும் வேதத்தில் கரை கண்டவர்கள்,
பாரகான்னா கரை கண்டவர்கள், வேதத்தை அப்படி அறிந்தவர்கள், சர்வஜானம் எல்லாம் அறிந்தவர்கள். வேத வித்யா யக்ஞ வித்யா பிரவீணாம்சா, யாகம் பண்ணுறதில் சிறந்தவர்கள், யாகத்தையும் பண்ணி வைக்கணுமே, அதுக்கு ஒரு புத்தி வேணுமே. ஸோ அந்த வித்தியிலையும் சிறந்தவர்கள், பிரவீணர்கள், மிகச் சிறந்தவர்கள், வல்லுநர்கள். தாபசான் வேதவித்தமான், அப்படிப்பட்ட தபசோடு கூடியவர்கள், வேதத்தை அறிந்தவர்களை எல்லாம் இவர் யாகத்துக்கு இன்வைட் பண்ணுறார் நிமி சக்கரவர்த்தி. मुनीन् आमन्त्रयामास सर्वज्ञान् वेदपारगान् यज्ञविद्याप्रवीणांश्च तापसान् वेदवित्तमान्. राजा संवृतसंभारः सम्पूज्य गुरुम् आत्मनः वसिष्ठं प्राह धर्मज्ञः विनयेन समन्वितः. ஸோ எல்லா சாமான்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு குரும் ஆத்மனக, தன்னுடைய குரு, ஆத்மனக குரு, தன்னுடைய குருவான அந்த வசிஷ்டரை சம்பூஜ்ய, நல்ல வசிஷ்டம் சம்பூஜ்ய, அந்த வசிஷ்டரை நல்ல பூஜித்து நீங்கள் எனக்கு யாகம் பண்ணி கொடுக்கணும். அவர் தானே மெயின், இவரோட அந்த குருவை கூப்பிட்டார். பிராக தர்மஜக வினயேன சமநித்துக்க, அவர்கிட்ட பேசுகிறார், ரொம்ப இது பணிவோடு கூட அவரை பார்த்து நீங்கள் எனக்கு யாகம் பண்ணி தரணும்னு கேட்டார். राजा संप्रत संभारः सम्पूज्य गुरुम् आत्मनः वसिष्ठं प्राह धर्मज्ञः विनयेन समन्वितः. यजेयं मुनिशार्दूल याजयस्व कृपानिधे गुरुः त्वं सर्ववेत्ता असि कार्यं मे कुरु साम्प्रतम्. முனிஷார்தூல, சிறந்த முனிவரே, முனிப்புலியேன்னு, புலி ஷார்தூல்னா புலின்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம், சிறந்த முனிவரே. யஜேயம், நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன். யாஜயஸ்வ, எனக்கு நீங்கள் யாகம் செய்து கொடுங்கள். யாஜயஸ்வ, செய்து கொடுங்கள். கிருபாநிதே, கிருபாநிதியே. குருஹூத்வம், நீங்கள் தான் என்னுடைய மெயின் குரு. சர்வவேதா, எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, எல்லாமே அறிந்தவர் இருக்கிறார். அவ்வாறு இருக்கிறீர்கள். காரியமே குரு சாம்பிரதம், சாம்பிரதம்னு இப்போ என்னுடைய இந்த யாக காரியத்தை செய்து கொடுங்கள், நிறைவேற்றுங்கள்னு கேட்குறேன். यजेयं मुनिशार्दूल याजयस्व कृपानिधे गुरुः त्वं सर्ववेत्ता असि कार्यं मे कुरु साम्प्रतम्. यज्ञ उपकरणं सर्वं समानीतं सुसंस्कृतं पञ्चवर्षसहस्रं तु दीक्षां कर्तुं मतिश्च मे. யஜ்ஞ உபகரணம் சர்வம், எல்லாம் யஜ்ஞருக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் ரெடி. சம்மானிதம் எல்லாம் கொண்டுதாச்சு. சுசம்ஸ்கிருதம் எல்லாம் நல்ல சம்ருத்தியாக அதை புனிதப்படுத்தப்பட்டு வச்சு அப்படி கொண்டு வந்துருவோம். எல்லாம் சம்ஸ்காரம் பண்ணினது எல்லாத்தையும் புனிதமாக ஆக்கி அப்படியே சாமான்களை சேர்த்து வச்சாச்சு. பஞ்ச வருஷ சகசிரம், நான் 5000 வருஷம் யாகம் பண்ண போகிறேங்கிறேன். பஞ்ச வருஷ சகசிரம், 5000 வருடங்கள். தீக்ஷாம் கர்த்தும் அதிர்ஷ்டமே, நான் தீட்சை எடுத்துக்க போகிறேன். சங்கல்பம், என்னுடைய சங்கல்பம் 5000 வருஷம் யாகம் பண்ணாதான் தீர்க்க காலம் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டுருக்காரு. ஸோ அதனால அப்படி ஒரு சங்கல்பத்தை தீட்சை எடுத்துக்க மதிஷ்டமே, என்னோடய புத்தி அப்படி இருக்குது, எனக்கு 5000 வருஷம் யாகம் பண்ணணும். यज्ञ उपकरणं सर्वं तम् आनीतं सुसंस्कृतं पञ्चवर्षसहस्रं तु दीक्षां कर्तुं मतिश्च मे. यस्मिन् यज्ञे संहाराध्या देवी श्रीजगदम्बिका तत्प्रीत्यर्थम् अहं यज्ञं करोमि विधिपूर्वकम्. ஸோ தேவியை யாகத்தில் நன்னா பூஜை பண்ண யார்? ஜெகதம்பிகாவான, ஜெகத்துக்கே தாயான அந்த தேவியை நன்றாக பிரார்த்தனை பண்ணணும், ஆராதிக்க வேண்டும் அந்த யாகம் மூலமாக. தத்பிரீத்தியர்த்தம், அவளுக்கு பிரீதி பண்ணுவதற்காக யஜ்ஞம் கரோமி, நான் யாகம் பண்ணுறேன். விதிபூர்வகம், சாஸ்திரம் எப்படி சொல்லிருக்கோ அந்த விதிப்படி நான் இந்த யாகத்தை பண்ணுறேன். தேவி திருப்தி ஆகணும். यस्मिन् यज्ञे समाराध्या देवी श्रीजगदम्बिका तत्प्रीत्यर्थम् अहं यज्ञं करोमि विधिपूर्वकम्. तच्छ्रुत्वा असौ दिमेहे वाक्यं वसिष्ठः प्राह भूपतिम् इन्द्रेण अहं वृतः पूर्वं यज्ञार्थं नृपसत्तम. ஹே ராஜா, கேளு நிருபசத்தமா, சிறந்த ராஜாவே. தர்ஷுத்வா, இதை கேட்டு இவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் எனக்கு இப்போ உடனடியாக யாகம் பண்ணி வைக்கணும்னு கேட்டார். அப்போ இதை கேட்ட உடனே நிமேகே வாக்கியம் தத்து, அவருடைய அந்த நிமியோடைய வார்த்தையை கேட்டு வசிஷ்டக பிராக பூபதிம், அந்த ராஜாவை பார்த்து வசிஷ்டர் சொன்னார், இந்திரேன அகம்பிருத்தக பூர்வம், முன்னாடி என்கிட்ட இந்திரனை யாகம் பண்ண சொல்லி முன்னாடியே கேட்டாச்சு. அவன் கேட்டுட்டான், யஜ்ஞார்த்தம், எனக்கு யாகம் பண்ணி கொடு என்று இந்திரன் என்னிடம் முன்பே கேட்டான்.
விருத்தகன வரிக்கிறதுன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கும் விருத்தகம் தான் வரும். கல்யாணத்துக்கு வரிக்கிறது, வரணாக வரிக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு யாக கர்த்தாவாக ஒரு ரித்விக்காக என்னை வரித்தான் அந்த இந்திரன் அப்படின்னு நீங்கள் எனக்கு யாகம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டேன். तच्छ्रुत्वा असौ निमेः वाक्यं वसिष्ठः प्राह भूपतिम् इन्द्रेण अहमृतः पूर्वं यज्ञार्थं नृपसत्तम पराशक्तिमकं कर्तुम् उद्युक्तः पाकशासनः स दीक्षां गमितः देवः पञ्चवर्ष शतात्मिकाम्. பராசக்தி மகம், அவனும் பராசக்தியோடைய யாகம் தான் பண்ண போகிறான். அவனுடைய யாகமும் அந்த பராசக்தியை நோக்கித்தான். கர்த்தும் உத்யுக்தக, அவன் முயற்சியோடு இருக்கான். பாகசாசனக, பாகசாசனன்னு இந்திரன் அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய கவிசை அவன் சாப்பிட்றான், அதனால பாகசாசனன்னு பேர் அவனுக்கு. தீக்ஷாம் கமிதக, அவன் தீட்சை எடுத்தாச்சு. அவனும் தீட்சை எடுத்துன்னு உட்காந்து ரெடியாக இருக்கான், நான் வரப்போறேன்ட்டு. கமிதக தேவக, அந்த தேவன் பஞ்சவர்ஷ சதாத்மிகாம், அவனுக்கு 500 வருஷம் தான். உங்களை மாதிரி 5000லாம் கிடையாது, 500 வருஷம் யாகம் பண்ணுறதுக்கு தீட்சை எடுத்துட்டு இருக்கான். पराशक्तिमखं कर्तुम् उद्युक्तः पाकशासनः स दीक्षां गमितः देवः पञ्चवर्षशतात्मिकाम्. तस्मात् त्वम् अन्तरं तावत् प्रतिपालय पार्थिव इन्द्रयज्ञे समाप्ते अत्र कृत्वा कार्यं दिवस्पतेः आगमिष्यामि अहं राजन् तावत् त्वं प्रतिपालय. ஆகவே தஸ்மாத், ஆகவே அந்தரம்னா கேப்னு அர்த்தம். அந்த இடைவெளி ஒரு 500 ஆண்டுகள் நான் இருக்க மாட்டேன். இப்போ அந்த 500 ஆண்டுகள் நீ வெயிட் பண்ணு. தாவத்து, அது வரைக்கும் பிரதிபாலைய பார்த்திவ, கொஞ்சம் வெயிட் பண்ணின்று அப்படியே இருந்துன்று நான் வந்துடுறேன் சீக்கிரமாக. பார்த்திவ ராஜா இந்திரயஜ்ஞே சமாப்த, இந்திரனுடைய யாகம் முடிந்தவுடன் அத்திர திவஸ்பதேகே காரியம் கிருத்துவா, தேவனான அந்த இந்திரன், திவஸ்பதேன்னு அந்த இந்திரன் அர்த்தம், தேவலோகத்துக்கு பதி தலைவன். ஸோ அவனுடைய காரியத்தை முடித்து விட்டு அத்திர அகமிஷாமி, நான் இங்கே வந்துடுவேன், உடனே வந்துடுவேன். அவனுடைய யாகம் முடிஞ்சவொடனே வந்துடுவேன். அகம் ராஜன் தாவத்துவம் பிரதிபாலைய, அது வரைக்கும் என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இரு, என்னை எதிர்பார்த்துன்று நான் உடனே வரேன். तस्मात् त्वम् अन्तरं तावत् प्रतिपालय पार्थिव इन्द्रयज्ञे समाप्ते अत्र कृत्वा कार्यं दिवस्पतेः आगमिष्यामि अहं राजन् तावत् त्वं प्रतिपालय. राजा उवाच मया निमन्त्रिताश्च अन्ये मुनयः यज्ञकारणात् संभाराः संवृताः सर्वे पालयामि कथं गुरो इक्ष्वाकूणां कुले ब्रह्मन् गुरुः त्वं वेदवित्तमः. யஜ்ஞகாரணாத், இந்த யஜ்ஞ காரியத்துக்காக வேண்டி, இந்த காரணத்துக்காக வேண்டி மயா நான் என்ன பண்ணியிருக்கேன், நிமந்திரிதாஷ அந்நிய முனியக, பல முனிவர்களை கூப்பிட்டாச்சு. ஏற்கனவே லிஸ்ட்டு கொடுத்துட்டார் பிருகு அங்கிரஸ் எல்லாரும் வந்திருக்கான்ட்டு. ஸோ இவாளெல்லாம் நான் கூப்பிட்டு விட்டாச்சு, அவளை வரா. முனிவர்கள்லாம் சம்பாரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, ரெடியாக வச்சாச்சு. எல்லா ஐட்டம்ஸ் வேறு யாகத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்கள் தான் இஸ்வாக்கோடு குல குரு, நீங்கள் தான். நீங்கள் எங்களை விட்டுட்டு எப்படி போகலான்னு கேட்குறானுங்க. இந்திரன் வந்து இந்திரனுக்கு நீங்கள் குரு கிடையாது, எங்களுக்கு தான் நீங்கள் குரு. அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேனே. இஸ்வாகுணாம் குலே பிரம்மன் குருகுத்துவம், நீங்கள் எங்களோட குரு இது. ஸோ வேதவித்தமாக அறிந்தவர் நீங்கள். அதனால சர்வே பாலையாமி கதம் குரு, நான் எல்லாரையும் வச்சுட்டு நான் எப்படி வெயிட் பண்ணுவேன், எல்லாரும் வர வச்சாச்சு. நீ பிரதிபாலையன்னு சொல்கிறேன், நீ பாட்டு எதிர்பார்த்துட்டு நான் வந்துடுறேன்ட்டு. நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு நான் எப்படி எதிர்பார்த்துன்னு உட்காந்துருக்கிறது முனிவரேன்னு கேட்குறார் இந்த ஜனமேவர். Yes. राजोवाच मया निमन्त्रिताश्च अन्ये मुनयः यज्ञकारणात् संभाराः संवृताः सर्वे पालयामि कथं गुरो इक्ष्वाकूणां कुले ब्रह्मन् गुरुः त्वं वेदवित्तमः. कथं त्यक्त्वा अद्य मे कार्यम् उद्यतः गन्तुम् आशु वै न ते युक्तं द्विजश्रेष्ठ यद् उत्सृज्य मकं मम. ஸோ காரியம் உத்தியத்தக, நான் முயற்சி பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கதம் தெக்துவா, இன்னைக்கு என்ன விட்டுட்டு நீங்கள் கந்து மாசு உடனே கிளம்புறேங்கிறீங்களே, நத்தை யுக்தம், அது சரி கிடையாது. நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது. விஜயஸ்ரேஷ்டா, சிறந்த பிராமணோத்தமரே, எங்கள் குலகுருவாக இருந்துட்டு இப்படி என்னை விட்டுட்டு போகப்படாது. எது உத்ஸ்ருஜ்யா மகம் மம, என்னுடைய யாகத்தை விட்டுட்டு இந்திரனுக்கு யாகம் பண்ண போகிறது தப்பு, அது உங்களுக்கு பொருந்தாது. நான் யுக்தம், அது சரி கிடையாதுன்னு சொல்கிறேன்.
भूत्वा अद्य मे कार्यम् उद्यतः गन्तुम् आशु वै नाथे युक्तं द्विजश्रेष्ठ यद्उत्सृज्य मखं मम गन्धा असीदन लोभेन लोभ आकुलितचेतनः निवारितः अपि राज्ञा स जगाम इन्द्रमकं गुरुः இப்போ தான் இந்த கோவம் வச்ச வார்த்தை விடுவான்னு சொல்லுவாள். இப்போ வார்த்தையை விடுறான் அவன். உங்களுக்கு பேராசை பண ஆசைன்னு விட்டான். வசிஷ்டரை பார்த்து நிமிச்சக்கரன் சொல்கிறான், தனலோபேன கந்தாசி, உனக்கு பணம் வேணுட்டு இந்திரனுடைய யாகத்துக்கு ஒத்துட்டுருக்கு, நீங்கள் போகிறேன்னு சொல்கிறாங்க. லோப ஆக்குலித்த சேத்தனக்கா, உங்களோட மனசுல எல்லாம் லோபம் ஏற்பட்டுருது, பேராசை பிடிச்சது உங்களுக்கு, நாங்கள் கொடுக்குற பணம் போராது போலுக்குங்கிற மாதிரி வார்த்தையை விடுறா இல்லையா நிமிச்சக்கரவர்த்தி. நிவாரிதோ பீராஜ்ஞா, உடனே இவர் இப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார், தடுக்கிறார் இல்லையா, என்னோட யாகம் பண்ணாமல் போப்படான்னு. தடுத்த போதிலும், நிவாரணம் பண்ணின போதிலும், ராஜா தடுத்த போதிலும், சக ஜகாம இந்திரமகம் குரு, அவர் கிளம்பி போயிட்டார். இந்திரனோட யாகத்தை நான் போய் தான் ஆவேன், என்ன வேணா சொல்லிக்கொண்டு கிளம்பி போயிட்டார் குரு. गन्धा असीदन लोभेन लोभ आकुलित चेतनः निवारितः अपि राज्ञा स जगाम इन्द्र मखं गुरुः राजा अपि विमना भूत्वा गौतमं प्रत्यपूजयत् याज हिमवत् पार्श्वे सागरस्य समीपतः. ஸோ அவர் என்ன பண்ணார், கௌதமரை ரிஷியாக வச்சுட்டுட்டார். ரித்விகா நீங்கள் இருங்கோன்ட்டார். ஸோ பிமனா பூத்வா, வருந்தி, ஐயோ குருவனை சொன்னால் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாருன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு கௌதமரை பூஜை பண்ணி அவரை நீங்களாம் ரித்விகா மெயின் ஆளாக இருங்கோன்னு சொல்லிட்டார். கௌதமம் பிரத்ய பூஜையத்தை, கௌதமரை பூஜித்து ஹிமவத் பார்ஷ்வே, ஹிமாலய மவுண்டன்ஸில் சாகரச சமீபத்தக, கடலும் அந்த மலையும் சேர்ற இடத்துல வச்சு ஈயாஜன யாகம் செய்தார். राजा अपि विमना भूत्वा गौतमं प्रत्यपूजयत् हिमवत् पार्श्वे सागरस्य समीपतः दक्षिणा बहुला दत्ता विप्रेभ्यः मखकर्मणि निमिना पञ्चसाहस्री दीक्षा तत्र कृता नृप. நிருப்ப ஜனமே ஜெயா கூப்பிட்றார். தட்சிணா பகுலாதத்தை, நிறைய தர்ஷனம் கொடுத்தார். நல்ல யாகம் பண்ண நிறைய தர்ஷனங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. தத்தா விப்ரேபியக மக கர்மணி, யாக கர்மத்தில் எப்பவுமே தானம் ரொம்ப சிறந்தது. யாகத்தில் கண்டிப்பாக தானம் பண்ணி ஆகணும். பிராமணர்களுக்கு நிறைய தானம் கொடுத்தான். நிமினா பஞ்சசாகஸ்ரீ தீக்ஷா, ஸோ 5000 வருஷத்துக்கு நிமி தீட்சை எடுத்துட்டு தத்ர கிருதா, அவன் செய்தான், அந்த யாகத்தை செய்தான். दक्षिणा बहुला गत्ता विप्रेभ्यः मखकर्मणि निमिना पञ्चसाहस्री दीक्षा तत्र कृता नृप. ऋत्विजः पूजिताः कामं धनैः गोभिः मुदा यद्युधाः சக்கரயஜ்ஞ சமாப்தே து பஞ்சவர்ஷ சதாத்மகே. ஸோ ருத்விக்குகளெல்லாம் நல்லா பூஜிச்சு யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி, காமம் தனைகி, அவளுக்கு வேணுங்கிற தனங்கள் கொடுத்தான், பசுக்களை கொடுத்தான், கோபிகி முதாயுதாக, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட எல்லாம் சேரானவன். சக்கர யஜ்ஞ சமாப்தே தூ, இப்போ என்னாச்சு, இங்கே இது முடிஞ்சு போச்சு. சக்கரனா இந்திரனோட யாகம் முடிஞ்ச உடனே பஞ்சவர்ஷ சதாத்மிக 500 ஆண்டுகள் அங்கே யாகம் முடிஞ்சு இப்போ வரப்போகிறார். ஆஜகாம வசிஷ்டகன்னு அடுத்த லைனில் வருது. ஸோ அங்கே யாகம் முடியுது. அப்போ இங்கே 500 ஆண்டு ஆயிருக்குமே, அங்கே 500 ஆண்டு ஆன மாதிரி இங்கே பாதி யாகம் நடந்துட்டு இருக்கு இப்போ. பூஜிதாக காமம் தனைஹி கோபிஹி முதாயுதாக சக்ர யஜ்ஞ சமாப்தே து பஞ்சவர்ஷ சதாத்மகே. இந்த ருத்விஜக பூஜிதாகங்கிற முதலையில் பார்த்தானா நிமியோட யாகத்துக்கு எடுக்கலாம், இந்திரனோட யாகத்துக்கு எடுக்கலாம். ஏன்னா யாகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு தான் பணம் கொடுக்கணுங்கிறது கிடையாது. நடுவில் அவளுக்கு பணம் கொடுக்கணும், நடுவில். அதனால் அவள் நடுவில் இவன் ருத்விஜெல்லாம் பூஜிக்கப்பட்டார்கள், இவனுக்கும் அப்ளை ஆகும். சக்கரன் யாகம் முடிஞ்சதுனால அங்கே முடிவில் நிறைய தானம்லாம் கொடுப்பா இல்லையா, அவெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அப்போ ஆஜகாம வசிஷ்டக. आजगाम वसिष्ठः तु
राज्ञः सत्र तिदृक्षया आगत्य संस्थितः तत्र दर्शनार्थं नृपस्य च. ஸோ வந்துட்டார். 500 ஆண்டு முடிஞ்சு வச்சு அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டார் வசிஷ்டர். ராஜ்யக சத்ர திருட்சையா, இவர் பெரிய சத்திரயாகம் இல்லையா, சத்திரயாகம்னாலும் ரொம்ப நாளைக்கு நடக்கக்கூடிய யாகத்துக்கு சத்திரயாகம்னு பேர். ஸோ அப்படி அவரை பார்க்கறதுக்கு வந்தார் வசிஷ்டர். ஆகத்தே சம்சிதகா நிற்கிறார். தர்ஷனார்த்தம் ராஜா எப்போ நம்மளை வந்து மீட் பண்ணுவார் அப்படின்னு அங்கே பில்டிங் அவரோட பேலஸில் வந்து வெயிட் பண்ணுறார். ஸோ ராஜாவுடைய தர்ஷனம் கிடைக்கிறதுக்காக வசிஷ்டர் வெயிட் பண்ணார். आजगाम वसिष्ठः तु राज्ञः सत्र दिदृक्षया आगत्य संस्थितः तत्र दर्शनार्थं नृपस्य च. तदा राजा प्रसुप्तः तु निद्रया अपहृतः वृषं न असौ प्रबोधितः भृत्यैः न आगस्तु मुनिं नृपः. न आगतः तु. ஸோ ததா ராஜா பிரசுப்தக தூங்கிட்டு இருக்கார். ராஜா இடையில ஒரு தூக்கம் போட்டுருக்கார். அந்த டைமில் இவர் வந்திருக்கார். நித்ரையா அபகிருத்தக பிருஷம், ரொம்ப தூக்கம் வந்ததுனால ராஜா அப்போ தான் தூங்க போயிருக்கார். நான் அசௌ பிரதிபோதித எழுப்பலை, யாருமே போய் வசிஷ்டர் வந்திருக்கார் உங்களை பார்க்க வந்திருக்காரு, யாருமே இப்போ எழுப்பலை, என்ன பாவம் ராஜா ரொம்ப டயர்டா இப்போ தான் தூங்குறாருன்னு எழுப்பலையா. பிரித்தியேகின வேலைக்காரர்கள் எழுப்பப்படாமல் நான் ஆகத்தக, அதனால வரவே இல்லை ராஜா. ராஜாவுக்கு தெரியவே செய்யாது, பாவம் அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் யார் எழுப்பாததுனால அவர் வரவில்லை. அந்த முனிவரை பார்க்க அவர் வரவில்லை. ஹே ராஜா கேட்டுக்கோ. நிருப்பகான்னு போடும்போது அந்த நிமி சக்கரவர்த்தி அவர் வெளியிலே வரவில்லை. तदा राजा प्रसूतः तु निद्रया अपहृतः वृषं न असौ प्रबोधितः भृत्यैः न आगतः तु मुनिं नृपः. वसिष्ठस्य ततः मन्युः प्रादुर्भूतः अवमानतः अदर्शनात् अनिमेहे तत्र निमेहे तत्र चुकोप मुनितत्तम. ஸோ கோபம் வந்துடுது. வசிஷ்டக ததா மன்யுன்னு கோபம் வந்துடுது. பிராதுர்பூதக ஏற்பட்டது, அவமானத்தக நம்மளை அவமானப்படுத்துகிறான் ஒரு ராஜா, நான் வெயிட் பண்ணுறேன் என்னை பார்க்க வரலன்னு அந்த அவமானத்தினால ரொம்ப கோபம் வந்துடுது வசிஷ்டருக்கு. அதர்ஷனாத் நிமேகே, நிமியை பார்க்க முடியல. ஸோ அதனால தத்திர சுகோப ரொம்ப கோபம் கொண்டார். முனிசத்தமக வசிஷ்டர் அந்த முனிவர் கோபம் கொண்டார். वसिष्ठस्य ततः मन्युः प्रादुः भूतः अवमानतः अदर्शनात् निमेहे तत्र चुकोप मुनिसत्तमः. பிராதுர்பூதான் தான் வாசிக்கணும், பராதுகுன்னு பிரிக்கப்படாது. शापं च दत्तवान् तस्मै राज्ञे मन्युवशं गतः यस्मात् त्वं मां गुरुं त्यक्त्वा कृत्वान्यं गुरुम् आत्मनः. कृत्वा अन्यं गुरुम् आत्मनः. शापं च दत्तवान् தஸ்மைன்னு அந்த ராஜாக்களுக்கு ரொம்ப சாபத்தை தத்தவான் கொடுத்தார் ராஜ்ஞே ராஜாவிற்கு. மன்னிவசம் கதக கோபத்தினால அவர் வசிஷ்டர் சாபத்தை விட்டார். யஸ்மாத் துவம் மாம் குரும் தெக்துவா, நான் குரு இருக்கும்போது என்னை விட்டு மாம் தெக்துவா என்னை விட்டுட்டு நீ அந்யம் கிருத்வா குரும் இன்னொருத்தர குரு ஆக்கின்னுட்டாய். ஆத்மனக குரும் உனக்கு குருவாக இன்னொருத்தர வச்சுட்டு நீ யாகம் பண்ணினையோ. शापं च दत्तवान् तस्मै राज्ञे मन्युवशं गतः यस्मात् त्वं मां गुरुं त्यक्त्वा कृत्वा अन्यं गुरुम् आत्मनः. दीक्षितः असि बलान् मन्द माम् अवज्ञाय पार्थिव वारितः अपि मया तस्मात् विदेहः त्वं भविष्यसि पततु इदं शरीरं ते विदेहः भव भूपते. ஸோ இன்னொருத்தர் குருவா வச்சுண்டு பலாத்த ரொம்ப சாமர்த்தியமாக பலத்தோடு கூட மந்த புத்தி உடையவனே தீட்சி தகாசி தீட்சை எடுத்துன்னு இருக்கே நீ. இன்னொருத்தர் குரு வச்சுட்டு என்னை விட்டுட்டு நீ எடுத்துக்கலாமா, தீட்சை எடுத்துட்டு இருக்காய். மாமவஜ்ஞாய என்னை அவமானப்படுத்தி ஹே பார்த்திவ ஹே நிமியே வாரிதோபிமயா நீ வெயிட் பண்ணு நான் சொல்லியிருக்கேன், நீ யாகத்தை ஸ்டார்ட் பண்ணாதே நான் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி நான் தடுத்த போதிலும் நீ பண்ணினி இல்லையா மயா, அதனால தஸ்மாத் ஆகவே விதேக தொம் பவிஷதி உனக்கு தேகம் இல்லாமல் போகட்டும்.
அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். பத்தத்தூ இதம் சரி, உன் சரீரம் இங்கே இப்போ விழுந்துருட்டோம், உன் சரீரம் இப்போ சவமாக ஆயிட்டோம், விழுந்துருட்டோம். அது தே விதேக பவ பூபதே, நீ விதேகனாக தேகம் இல்லாதவனாக நீ ஆகு. விதேகன தேகம் இல்லாதவன் அர்த்தம். தேகம் இல்லாதவனா நீ ஆகு. ஏன்னா நீன்னு சொல்லும்போது இங்கே ஆத்மாவை குறிப்பிடுறார். நம்ம எல்லாருமே ஆத்மா தானே, நமக்கு தேகம் வந்து அட்டாச்மெண்ட்டு உபாதி. அது அதனால அந்த முனிவரெல்லாம் சாபம்லாம் அவன் பர்ஃபெக்டாக விடுறா. உன்னுடைய தேகம் போடுற நீ இருங்கிறார். உன்னுடைய தேகம் இப்பொழுது விழட்டும். माम् अवज्ञाय पार्थिव वारितो अपि मया तस्मात् विदेहः त्वं भविष्यसि पततु इदं शरीरं ते विदेहः भव भूवते व्यास उवाच इति तद् व्याकृतं श्रुत्वा राज्ञः तु परिचारिकाः सद्यः प्रबोधयामासुः मुनिम् आहुः प्रकोपितम् कुपितं तं समागत्य राजा विगतकल्मषः. व्यास சொல்றார். இது தத் வியாகிருத்தம்னு அவன் சொன்னதை யார் இவர் வசிஷ்டர் சொல்லிட்டார், சாபத்தை விட்டுட்டார் இல்லையா. ஸோ ராஜ்ஞகது பரிச்சாரகாக, ராஜாவோட கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். பரிச்சாரகர்கள் இது கைங்கரியம், ராஜாக்கு தேவையான வேலையை செய்யக்கூடியவர்கள். இந்த ஒரு சாபத்தை கேட்டு அவளுக்கு காதில் விழுறது எல்லாரும் உட்காந்துருக்காளுங்க. ஸோ அவளெலாம் கேட்டுட்டு சத்யகா பிரபோதயா மாசுகு, ஸோ பிரகோபிதம் முனிமாகு, அதாவது அவரை எழுப்ப பார்க்குறா. அந்த உடம்பு விழுந்தாச்சு, விழுந்த உடனே தட்டி தட்டி எழுப்புறா, எழுந்திருக்கோம் ராஜா எழுந்திருக்கோன்னு ட்ரை பண்ணுறாவா. அப்புறம் பிரகோபிதம் முனிமாகுகு, ஸோ அவரை அப்படியே கோபப்பட்ட முனிவரை பார்த்து சொல்கிறா. குபிதம் தம் சமாகத்தியா, அதாவது அந்த கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த முனிவரை அடைந்து சமாகத்தியா அவர்கிட்ட வந்து ராஜா விகத கல்மஷக, ஒரு நிமிஷம் வந்து சொல்கிறான். பிரபோதயாமாசுன்னு முனிவர்கள்லாம் வந்து இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டாரேன்ட்டு அவள் வந்து சொல்கிறான். அந்த பரிச்சாரகர்கள்னு சொல்லும்போது இங்கே எல்லாம் பிராமணர்கள் தான், ரித்விக்குகள்னு எடுத்துக்க வேண்டியதான் அந்த இடத்துல. ஸோ அவர்கிட்ட ராஜா விகத கல்மஷக, கோபமில்லாத ராஜா இப்படி சாபம் கேட்ட உடனே, அவரை பார்த்து இப்படி சொன்ன உடனே உவாச்ச வச்சனம்னு அடுத்து கண்டினியூ ஆகுது. तद्व्याहृतं श्रुत्वा राज्ञः तु परिचारकाः सद्यः प्रबोधयामासुः मुनिमाहुः प्रकोपितं कुपितं तं समागत्य राजा विगतकल्मषः. ராஜா தூங்கிட்டு இருந்தார் இல்லையா, வந்து பார்க்கல. அவர் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இவர் இங்கே வெளியிலேருந்து சாபம் கொடுத்துட்டார். அதனால தூங்கிட்டு இருந்தவரை அவரை போய் எழுப்புறா. இவ்வளோ நாள் வசிஷ்டர் வந்திருக்கான்னு எழுப்பவே இல்லை. இப்போ இவர் சாபம் உடனே பயந்து போயிட்டா. ராஜாவை போய் எழுப்பி இந்த மாதிரி கோபத்தில் உங்களை சொல்லியிருக்காருன்னு சொல்கிறான், விஷயத்த சொல்கிறான். கரெக்ட். उवाच वचनं श्लक्ष्णं हेतु गर्भं च युक्तिमत् मम दोषः न धर्मज्ञः गतः त्वं तृष्णयाकुलः. கேத்து கர்ப்பம் யுக்திமத்து, அவள் ரொம்ப காரண காரியத்தோடு அந்த பொருந்திய வார்த்தைகளை இவாள்லாம் சொல்கிறா. உவாச்ச ஸ்லக்ஷ்ணம், அந்த பொருந்திய வார்த்தைகள் லக்ஷணமான வார்த்தைகளை சொன்னார்கள். மம தோஷக ந தர்மஜா கதக துவம் திருஷ்ணைய ஆகுலகன்றார். இவர் வர்றார், நிமி சக்கரவர்த்தி வசிஷ்டர்கிட்ட வந்து லக்ஷணமான வார்த்தையை பேசுகிறார். ஏன்னா மம தோஷக, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னோட தோஷம் என்ன இருக்குது, நீங்கள் பாட்டு உங்களை திருஷ்ணையா ஆக்குலக, பேராசை பிடிச்சி, திருஷ்ணானாலும் பேராசை. ஸோ பேராசை பிடிச்சி நீங்கள் கதக, நீங்கள் போனேள், அது நான் என்ன தோஷம் பண்ணினேன் அப்படின்னு கேட்குறார். हित्वा मां यजमानं वै प्रार्थितः अपि मया वृषं न लज्जसे निजश्रेष्ठ कृत्वा कर्म जुगुप्सितम्. ஸோ யஜமானனான என்னை விட்டுவிட்டு, மாம் ஹித்வா, என்னை விட்டுட்டு, நான் தான் யஜமானன், உன்னுடைய அதாவது யாகம் பண்ணுறதுக்கெல்லாம் யஜமானங்கிறது ராஜா. வசிஷ்டரோட எஜமானன் சொன்னால் வசிஷ்டரோட எஜமானன் ராஜா. ஸோ நான் எஜமானனாக இருக்கும்போது இன்னொரு எஜமானை தேடி போயினேன், யார், இந்திரனை. ஸோ யஜமானம் ஹித்வா மாம், என்னை விட்டுட்டு
பிரார்த்திதக அப்படி மயா பிருஷ்ணா, அவங்கள ரொம்ப வேண்டி கேட்டுட்டேன், பிரார்த்தனை பண்ணி கேட்டுட்டேன், எனக்கு யாகம் பண்ணி கொடுங்கோன்னு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் போய் அங்கே போயிட்டேன். நான் லஜ்ஜை செய்து உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்குறேன். வசிஷ்டரை பார்த்து நிமிச்சக்கரத்தை கேட்குறாரு, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டு நான் லஜ்ஜா செய்து சிரேஷ்ட பிராமணோத்தமரே உங்களுக்கு வெட்கம் இல்லையா? கிருத்வா கர்ம ஜுகுப்சிதம், கேவலமான காரியத்தை பண்ணிட்டேன், உன்னுடைய எஜமானனை விட்டுட்டு இன்னொரு எஜமான தேடி போனேன், அது அருவருக்கத்தக்க செயல் அப்படிங்கிறான். चित्वा मां यजमानं वै प्रार्थितः अपि मया वृषम् न लज्जसे द्विज श्रेष्ठ कृत्वा कर्म जुगुप्सितम् सन्तोषं ब्राह्मणश्रेष्ठ जानन् धर्मस्य निश्चयं पुत्रो असि ब्रह्मणः साक्षात् वेद वेदाङ्गवित्तमः. ஸோ சந்தோஷம்னா திருப்தின்னு அர்த்தம். இங்கே சந்தோஷம்னா ஆனந்தங்கிற அர்த்தம் இல்லைங்க. சந்தோஷம் ஏதோ கிடைச்சதை வச்சு திருப்தியாக இருக்கிறது, அது பிராமணாளுக்குள்ள குணம் அது. ஸோ சந்தோஷே பிராமண சிரேஷ்டா, அந்த மாதிரி திருப்தியோடு இருக்கிறதுக்கு தான் பிராமணர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிரேஷ்டமான பிராமணரே ஜானன், அது உங்களுக்கு தெரியும், அது அந்த திருப்தியாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சு கூட தர்மசிய ஜானன், அந்த தர்மத்தை தெரிஞ்சும் நிச்சயம், அது தெரிஞ்சுண்டும் நிச்சயமாக தெரிஞ்சுண்டும் நீங்கள் போயிட்டேன் பேராசை பிடிச்சி. பிரம்மணக புத்திரோசி சாட்சாத்தா பிரம்மாவோட பிள்ளை நீங்கள் பெரிய ஆள், அப்பேற்பட்ட பெரியவர். ஸோ வேதாங்க வித்தமக, வேதங்கள் அறிவீர்கள், வேதத்துடைய அங்கங்கள் எல்லாம் 6 அங்கங்களை நன்றாக அறிவீர்கள், அப்படி தெரிஞ்சுன்னு போயிட்டேன் என்னை விட்டுட்டு, உங்களுக்கு அது வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். சந்தோஷம் பிராமண சிரேஷ்ட ஜானன் தர்மஸ்ய நிச்சயம் புத்ரோ அசி பிரம்மணः சாட்சாத் வேத வேதாங்க வித்தமः न वेत्सि विप्रधर्मस्य गतिं सूक्ष्मां दुरत्ययाम् आत्मदोषं मयि ज्ञात्वा वृषा मां शप्तुमिच्छसि. ஸோ விப்ரதர்மசிய கதிம் நவேத்சி, பிராமண தர்மம் என்னது, அதோட நிலை என்னது, அந்த கதி என்னதுன்னு தெரியாமல் பேசுகிறாள் நீங்கள். நவேத்சி, நீ அறியவில்லையா? சூக்ஷ்மாம் துரத்தியா, சூக்ஷ்மமானது, அது ரொம்ப ஆழ்ந்த அறிவோடு கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பிராமண தர்மமாகப்பட்டது. துரத்தியாம், அதை சற்றுனெல்லாம் மீறக்கூடாது. துரத்தியாயம் பண்ணுறதுன்னு மீறுறது. ஸோ அது மாதிரி மீற முடியாத தர்மம் அது, பிராமணர்களுக்கு உருவாக்கின தர்மம் அது. ஸோ ஆத்மதோஷம் மையி ஞாத்துவா, உன்னுடைய தோஷம், உங்கள்கிட்ட தோஷம் இருக்குது, ஆனால் என்ன தோஷப்படுத்துற நீ எப்பவுமே அப்படி தானே, இன்னொருத்தர் தானே குத்தம் கண்டுபிடிப்போம் நம்ம. ஸோ உங்ககிட்ட தோஷம் இருக்கும்போது ஆத்மதோஷம் மையி ஞாத்துவா, ஆனால் நீ என்ன பண்ணுற, நான் தான் தோஷம் பண்ணினேன், நான் உங்களுக்கு வெயிட் பண்ணலைங்கிற மாதிரி எங்கிட்ட அதை புரிஞ்சுட்டு மிருஷாமாம் சப்து மிச்சசி, பொய்யா என்ன போய் சபிக்க விரும்புகிறாயே திட்டுறா இருப்போம் வசிஷ்டரை பார்த்து. न वेत्सि विप्रधर्मस्य गतिं सूक्ष्मां दुरत्ययाम् आत्मदोषं मयि ज्ञात्वा वृषा मां शप्तुमिच्छसि. ராதேகிருஷ்ணன் இந்த ஒரு லைன் படிச்சு காட்டுங்க. சண்டாலாத் அகோவை அதிகஹ தியாஜ்யः தூ சுஜனைः क्रोधः சாண்டாலாத் அதிகः யதः. இதுல ஸ்பெல்லிங் நிறைய இருக்கு. தியாஜ்யஸ்து சுஜனைः क्रोधः चाण्डालात् अधिकः यतः वृथा क्रोध परितेन मयि शापः प्रपादितः. ஒரு லைன் கூட படிங்கப்பா. ओके. त्वापि च पतति अद्य देवो अयं क्रोध संयुधः. तव अपि च पततु अद्य. தியாஜ்யக தூ சூஜனைஹி குரோதக, நல்ல ஜனங்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு குரோதத்தை விடணும், கோபப்படக்கூடாது. தியாகம் பண்ணனத. சாண்டாளாத் அதிகக யதக, ஏன்னா நீங்களாம் சண்டாளர் இல்லை, சண்டாள ஜாதி கீழ் ஜாதி, அப்படி இல்லை, உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கா பிராமணெல்லாம். அதனால அதை விட அதிகமாக பிறவி எடுத்ததுனால, அந்த சுஜனங்கள்னு பேர் எடுத்ததுனால நீங்கள்லாம் கோபப்படக்கூடாது. விருதா குரோத பரீதேன, கோபம் மூடி கிடக்கு, உடம்பு முழுக்க கோபமாக இருக்குது இப்போ உங்களுக்கு. ஸோ கோபத்தால் மூடப்பட்டு வேஸ்ட்டாக மயி சாபக பிரபாத்திதக, என் மேலே சாபத்தை போட்டிருக்கேன் நீங்கள், பட்டு இவ்வளோ கோபத்தால் மூடப்பட்டவராக. தவாபி பத்தத்து அத்தியாய், உங்கள் மேலே இந்த சாபம் விழட்டங்கிறான். தவாபி பத்தத்து, உங்கள் மேலே விழட்டம். பத்தத்து தேகோய, உங்கள் தேகமும் கீழே பொத்துன்னு விழட்டம், இப்போ உங்கள் தேகமும் போட்டோம். குரோத சம்யுதக, உங்கள் சரீரம் கோபத்தால் மூடி கிடக்கு, அப்படிப்பட்ட தேகம் உங்களுக்கு தேவையில்லை, அது இப்போ விழட்டம்னு விட்டார். त्याज्यः तु सुजनैः क्रोधः
चाण्डाला अधिकः यतः वृथा क्रोधपरीतेन मयि शापः प्रपातितः तव अपि च पततु अद्य देहः अयं क्रोधसंयुतः. 4 lines படிச்சிட்டு வாங்க. படிங்க. एवं शब्दो मुनि राज्ञा राजा च मुनिना तदा परस्परं प्राप्य शापं दुःखितौ तौ बभूवतुः वसिष्ठस्तु इति अतिचिन्तार्थः वसिष्ठस्तु अतिचिन्तार्थः ब्रह्माणं शरणं गतः निवेदयामास तदा शापम् उपकृतं महत्. ஸோ ராஜ்ஞா ஏவம் சப்தக, ராஜாவால் இவ்வாறு சபிக்கப்பட்ட உன்னோட தேகம் போட்டுட்டார் அந்த சாபத்தை கேட்டு முனி ராஜாச்ச முனினா ததா, அது மாதிரி ராஜாவை சபித்த முனிவர் 2 பேரும் ஒருத்தருக்கு சாபம் கொடுத்துருக்கான். ஸோ பரஸ்பரம் பிராபிய சாபம், ஒருத்தருக்கொத்தர் சாபம் அடைந்தவர்கள். துக்கி தௌத்தவ் 2 பேரும் துக்கம், 2 பேருக்கும் துக்கம் ஏற்பட்டது. பபுவத்துக்கு ஏற்பட்டது. வசிஷ்டக து அதிசிந்தார்த்தக, ரொம்ப கவலைப்பட்டார் வசிஷ்டர். பிரம்மாண்டம் சரணம் கத்தகா, என்ன பண்ணுறது, நேராக பிரம்மாட்ட போயிட்டார், அப்பாட்ட போயிட்டார். யார் தேகம் விழர்த்தன்னு இவர் சாபம் கொடுத்த உடனே தான் பிரம்மாவை அடைந்தார் அப்படின்னு என்னது, தேகம் இல்லாத ஒரு ஆத்மாவாகப்பட்டது பிரம்மாவை நோக்கி பயணம் பண்ணுறது போச்சு. நிவேதயாமாச ததா சாபம், அவர்கிட்ட போய் சாபத்தை சொன்னார். பூபகிருத்தம், யார் ராஜாவால் கொடுக்கப்பட்ட அந்த சாபத்தை அவர்கிட்ட போய் முறையிடுறார் வசிஷ்டர். राजा च मुनिना तथा परस्परं प्राप्य शापं दुःखितौ बभूवतुः वसिष्ठः तु अतिचिन्तार्थः ब्रह्माणं शरणं गतः निवेदयामास तदा शापं उपकृतं महत्. वसिष्ठ उवाच राज्ञा शब्दो अस्मि देहो अयं पततु अद्य तव इति वै किं करोमि पितः प्राप्तं कष्टं काय प्रपादजम् देह समुत्पत्तौ जनकं वद साम्प्रतम्. ஸோ வசிஷ்டர் கேட்குறார், ராஜ்ஞா சப்தோ அஸ்மி, ராஜாவால் நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன். தேகோ அயம் பத்தது அத்யா, இன்னிக்கே உன் தேகம் விழட்டும் என்று, தவன உங்களுடைய தேகம் இன்னிக்கே விழட்டும்னு ராஜாவால் சபிக்கப்பட்டிருக்கிறேன். கிம் கரோமி பிதகா, நான் என்ன பண்ணட்டும் அப்பா. பிராப்தம் கஷ்டம் காய பிரபாதஜம், உடம்பு விழுவதனால் ஏற்பட்ட துக்கம் எனக்கு ரொம்ப இருக்குது, ரொம்ப கஷ்டத்தை நான் அடைந்து விட்டேன். கஷ்டம் பிராப்தம் இல்லையா, கஷ்டத்தை நான் அடைந்து விட்டேன், என்னோடய உடம்பு போயிடுது. ஸோ அந்நிய தேக சமுத்பத்தோ, இப்போ இன்னொரு தேகம் உண்டாகணும். இப்போ எனக்கு இப்போ இந்த ஆத்மா வந்து தனியாக உட்காந்துக்காது, ஒரு தேகத்தை சுற்றிக்கணும் அது. ஸோ அந்நிய தேக சமுத்பத்தோ, இன்னொரு தேகத்தை உற்பத்தி பண்ணுவதில் ஜனகம் வத சாம்பிரதம், என்னுடைய அப்பா யாரு சொல்லுங்கன்ற. ஸோ அந்த தேக உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு அப்பா வேணுமே. இப்போ முதல் தேகத்துக்கு நீங்கள் சாட்சியாக நீங்கள் உண்டாக்கிட்டேன், அடுத்த தேகத்துக்கு உற்பத்திக்கு என்னுடைய அப்பா யாரு, வத சாம்பிரதம் இப்போ சொல்லுங்கோ. राज्ञा शब्दो अस्मि देहो अयं पततु अद्य तव इति वै किं करोमि पितः प्राप्तं कष्टं काय प्रपादजम् अन्यदेह समुत्पत्तौ जनकं वद साम्प्रतम्. तथा मे देह संयोगः पूर्ववत्सम् अपद्यतां यादृशं ज्ञानम् एतस्मिन् देहे तत्रास्तु तत्पितः. பிதகான்னு கூப்பிடுறார், பிதகான்னு அப்பாவே. ததாமே தேக சம்யோகா, எனக்கு அப்போ 2வது தேகம் வரும், எனக்கு ஒரு தேகத்தை கூடும், என்னுடைய ஆத்மாவோட தேகத்தை ஒரு கூடும். பூர்வவத்து சம் அபத்தியதாம், எனக்கு பழைய மாதிரியே தேகமாக இருக்கட்டும், அது நல்ல தேகமாக இருக்கட்டும். ஸோ பூர்வத்து அதே பிராமணோத்தம்னா அதே வசிஷ்டரும் நான் பிறக்கட்டும். யாதிருஷம் ஞானம் ஏதஸ்மின், இந்த தேகத்தில், ஏதஸ்மின் தேக, இந்த தேகத்தில், யாதிருஷம் என்னுடைய புத்தியாகப்பட்டது, எவ்வளோ தேகத்தில் எவ்வளோ புத்தி இருக்கோ ஞானம் இருக்கோ அதே மாதிரி தத்ராஸ்து அந்த தேகத்தில் இருக்கட்டும் அப்பாவே. தத் பிதக, அந்த ஞானமும் அந்த அறிவும் எல்லாமே அந்த தேகத்திலையும் இருக்க வேண்டும்னு அப்பாவை பார்த்து கேட்குறேன். तथा मे देह संयोगः पूर्ववत् सम् अपद्यतां यादृशं ज्ञानमेतस्मिन् देहे तत्र अस्तु तत्पितः.
समर्थो असि महाराज प्रसादं कर्तुमर्हसि वसिष्ठस्य वचः श्रुत्वा ब्रह्मा प्रोवाच तं सुतम् அப்பா அப்பான்னு கூப்பிடுறது மகாராஜா ராஜராஜாதிராஜாவேன்னு கூப்பிட்றாரு. ஸோ சமர்த்தோசி உங்களால் முடியும் அப்பா செய்யறதுக்கு, பிரசாதம் கர்த்துமர்ஹசி எனக்கு அருள் புரிய வேண்டும். வசிஷ்டசிய வசக சுத்வா இவ்வாறு வசிஷ்டர் வேண்டின போது பிரம்மா புரோவாச்ச தம் சுதம் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொன்னார். समर्थो असि महाराज प्रसादं कर्तुम् अर्हसि वसिष्ठस्य वचः श्रुत्वा ब्रह्मा प्रोवाच तं सुतम् मित्रावर्णयोः तेजः त्वं प्रविश्य स्थिरो भव तस्मात् अयोनिजः काले भविता त्वं संशयः ஸோ மித்ராவர்ணயோகோ தேஜகா மித்ராவர்ணர்களுடைய தேஜஸை நீ எடுத்துக்கொள்வாய். ஸோ பிரவிஷ்யா அந்த அந்த தேஜஸில் அந்த வீரியத்தில் நீ நுழைஞ்சிடுவாய். ஸோ அந்த மித்ராவர்ணனுடைய தேஜஸில் நீ நுழைந்து ஸ்திரோபவ அதிலே இருந்துன்று கொஞ்ச நாளுக்கு அதிலே இருந்துன்று மித்ராவர்ணனுடைய தேஜஸில் அந்த வீரியத்தில் நீ போய் நுழைஞ்சிட்டு இருந்துன்று. தஸ்மாத் அதுக்கப்புறம் அயோனிஜக யாருமே அப்பா கிடையாது, அப்பா இல்லாமலேயே காலே பவிதா தொம்ன சம்சயக அந்த தேவையான காலத்தில் நீ மீண்டும் வருவாய். உன்னோட அப்பா யாருன்னு கேட்காத, அப்பா யாருன்னு கேட்காதே, மித்ராவர்ணனுடைய தேஜஸில் நீ போய் உட்காந்துடு. அதுக்கப்புறம் ஒரு கர்ப்பவாசம்லாம் இல்லாமல் ஒரு அப்பாவோட கர்ப்பவாசமோ அம்மாவோட கர்ப்பவாசமோ எதுவுமே இல்லாமல் நீ பிறப்பாய். அயோனிஜக யோனிஜக யோனிங்கிறது கர்ப்பப்பைன்னு அர்த்தம். ஸோ அது எந்த கர்ப்பத்திலும் வராமல் காலே அந்த எந்த நேரம் வருமோ அந்த நேரத்தில் நீ உண்டாகுவாய்னு அப்பா சொல்கிறான். मित्रावरुणयोः तेजः त्वं प्रविश्य स्थिरो भव तस्मात् अयोनिजः काले भविता त्वं न संशयः पुनर्देहं समासाद्य धर्मयुक्तो भविष्यसि भूतात्मा वेदवित् कामं सर्वज्ञः सर्वपूजितः. ஸோ புனர்தேகம் சமாசாத்தியம் மீண்டும் தேகத்தை அடைந்து தர்மயுக்தக பவிஷ்யதி நீயும் தர்மத்தோடு கூட இருப்பாய், தர்மத்தோடு உடையவனாக அது பழைய மாதிரியே இருப்பாய் நீ. ஸோ வேதவித்து நல்ல காமம் வேதவித்து நல்ல வேதத்தை அறிந்தவனாக இஷ்டம் போல நல்ல அறிஞ்சு பூதாத்மா உடல் பெற்று பூதாத்மானது இந்த பூலோகத்தில் ஒரு உடலை பெற்றவனாக பூதாத்மாவாக சர்வஜக சர்வபூஜிதக எல்லாம் அறிந்தவராக சர்வபூஜிதக எல்லாரும் பூஜிக்கப்பட்டவராக நீ விளங்குவாய். ஸோ அடுத்த ஜென்மமும் உனக்கு உயர்ந்த ஜென்மமாக தான் இருக்கும்னு சொல்கிறார். पुनर्देहं समासाद्य धर्मयुक्तः भविष्यसि भूतात्मा वेदवित् कामं सर्वज्ञः सर्वपूजितः. सर्वं जगदम्बार्पणमस्तु.